அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் குழு A3 நியூ ஜர்னி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் குழுனா தெரியும். தமிழகம் முழுக்க இயங்கிட்டு இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்த ஒரு தளம் தான் A3 அப்படின்றது. நம்ம ஆசிரியர்களுடைய பணி மேம்பாட்டிற்காகவும் பள்ளிகளினுடைய வளர்ச்சிக்காகவும் குழந்தைகளினுடைய மேம்பாட்டிற்காகவும் அவர்களை திறனை வெளிக்கொண்டு வருவதற்கும் பல வேலைகளை சில வருடங்களாக செய்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ COVID-19 ஊரடங்கு காலத்தில் ஒரு முயற்சி எடுத்தோம். நேரலை நிகழ்வு A3 முகநூல் பக்கம் இருக்கு. அங்கே தினமும் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் காலை 10லிருந்து 11 மணி வரைக்கும் நேரலையில் அந்த பள்ளி குறித்து சிறப்பான தகவல்கள், அந்த பள்ளி எப்படி செயல்பட்டு இருக்கு, எப்படி மக்களுடைய கவனத்தை பெற்றது, என்னெல்லாம் செய்துட்டு இருக்காங்க, பெற்றோரோட சேர்ந்து எப்படி இவங்கெல்லாம் அந்த பள்ளியை உயர்த்தியிருக்காங்க, மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் திறன் வெளிப்பாட்டிற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதற்கும் எந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அனுபவமாக பகிர ஆரம்பிச்சாங்க. அதாவது இதில் நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் டீச்சர், பள்ளிக்கூடத்துக்கு காலையில் போகிறது, சாயங்காலம் வரைக்கும் உள்ளே இருக்கிறது, பாடம் நடத்துறது, அரசு சொல்லக்கூடிய வேலைகளை மட்டும் செய்வது, அவர்களுடைய பணியை சரியாக செய்யவர்களை தாண்டி இல்லை நான் ஏதாவது செய்யணும்னு நேரம் பார்க்காம அவங்களுடைய சமூகத்தோட இணைஞ்சு, பெற்றோர்களோட இணைஞ்சு, இல்லை தனி உழைப்பாக கூட்டுழைப்பாக பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்களுடன் இணைந்து எப்படியாவது அந்த பள்ளியை எல்லாரும் பார்க்குற மாதிரி டிவி சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மற்ற அதிகாரிகள், மக்கள் இவங்களுடைய பார்வைக்கு வர்ற மாதிரி நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. இவங்க பார்வைக்கு வராமல் போன பள்ளிகளும் நிறைய இருக்கு, அப்படியே உழைத்து கொண்டு இருந்தாலும். சரி, இவர்களெல்லாம் உள்ளடக்கிய இந்த பள்ளி, இது போன்ற பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பயிற்றுனராக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட இணையறவங்க தேவிகா குலசேகரன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணம் SSA RMSA எல்லாம் சொல்லலாம். இன்னைக்கு சமீப காலங்களில் அந்த ரெண்டும் இணைஞ்சு சமக்ஷ சிக்ஷா அபியானா மாறி இருக்கு, ஒருங்கிணைந்த கல்வி திட்டமா. அந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் கல்வியில் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மேடம் தான் இப்போ நம்ம கூட பேச போகிறாங்க. அதாவது ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அனுபவம், எந்த மாதிரியான ஆசிரியர்கள் எல்லாம் இப்படி சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க. இந்த பணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு தன்னிறைவே அடைஞ்சு, அது மாதிரி செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவோம்ல, இதெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்றாங்க. அரசு பள்ளிகள் கூட இணைஞ்சதுக்கு அப்புறம் அரசு பள்ளி ஆசிரியர்களை அவர்களுடைய தினப்படி வேலைகளை இவங்க ஒழுங்குபடுத்துறாங்க, வழிகாட்டுறாங்க. இப்படியான ஒரு பகிர்வையும் நாம இப்போ இங்கே கொடுக்குறோம். இவங்களுடைய பேச்சு கேட்டோம் அப்படின்னா ரொம்ப எனர்ஜியா இருக்கு. ஏன்னா இவங்க பல மாநிலங்கள்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல தங்கி பணியாற்றி பல அனுபவங்களை பெற்றவர். எங்கெல்லாம் கிடைத்த அனுபவத்தை எல்லாம் இன்னைக்கு இந்த சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆசிரியர்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதோடு அவங்க தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இந்த 3 மொழிகளிலுமே புலமை வாய்ந்தவர்களாக இருக்காங்க. இதனால அவங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சது, ஆசிரியர்கள் என்ன செய்யணும், வாய்ப்புகளை உருவாக்கணும், கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தணும், அதற்காக அவர்கள் சந்திக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் எப்படி மோட்டிவேட் பண்றேன் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு செய்யறாங்க. இவர்கள் ரொம்ப உற்சாகமா நம்ம கூட பேசுறத பார்க்கும்போது இவங்க அந்த பண்பு என்ன பண்ணிருக்குன்னா, இவங்களுக்கு நம்மளுடைய இந்திய பிரதமரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதையெல்லாம் நம்ம கூட பகிர்றாங்க. இப்படியான சிறந்த திறமைமிகு ஆளுமைகள் அரசு பள்ளிகளில் பணியாற்றுகிறார்கள். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக்காக பண்ணக்கூடிய விஷயம்தான் அரசு பள்ளிகள். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வாங்க அவங்களுடைய பகிர்வை நம்ம கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தேவிகா குலசேகரன். நான் சேலத்தில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி அந்த இயக்கத்தில் மாவட்ட திட்டக்குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை தந்த அசத்தும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அந்த அமைப்பை சார்ந்த உமா மகேஸ்வரி மேம், ஸோ இவங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த உள்ள இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு ஒரு
ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. பிகாஸ் டீச்சர்ஸ் ஹவ் பீன் பெர்ஃபார்மிங் சோ வெல். நான் வந்து ஒரு பிஆர்டி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் பிஆர்டி வித் மோர் ஹெட்ஏக்ஸ் இஸ் த டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர். ஸோ அது அந்த அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையே வந்துச்சு. ஐயோ நம்ம இன்னும் ஒண்ணுமே சரியா பெர்ஃபார்ம் பண்ணலையோ, மேபி ஐ நீட் டு டூ மோர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனே எனக்கு வந்துருச்சு. ஸோ தேங்க்ஸ் டு A3. என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஐ வாஸ் born and brought up in Chennai. ஸோ ஸ்டடிட் at a very nice convent school thanks to my parents. அவங்க வந்து அந்த ஸ்கூல்ல என்ன சேர்க்கலைன்னா இன்னைக்கு நான் அந்த வளவாவது இருப்பேனான்னு தெரியல. அது ஒரு கான்வென்ட் ஸ்கூல், ஓகேவா? ஸோ நோ அரசு பள்ளி, பட் ஐ கம் ஹவு தட் ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய டாபிக் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்ல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன திருப்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆத்ம திருப்தியே வந்துருச்சு எனக்கு ஆஃப்டர் கம்மிங் ஹியர். ஸோ அந்த ஜேர்னி பத்தி தான் நான் வந்து இன்னைக்கு பேச போறேன். இட்ஸ் அ வெரி long journey because I was born in 1964, so 56 years old, and this is how I began. Like nan vandu first when I studied, I was only a BCom graduate, but after that I felt that I need to study more, இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, and with the support of my husband and my parents also. So நான் ஒரு 6 degrees முடிச்சிருக்கேன். And என்னுடைய career as such, I was a housewife with 2 nice children. So when I was all of 30 years old தான் நான் வந்து I took to teaching as my profession. I was working in அப்படி சொல்ல போனா நான் ஒரு 10 private schoolல work பண்ணியிருக்கேன் in different regions of India. So that has given me a varied kind of experience which I will be talking to you about now. ஸோ இது வந்து 1994ல ரொம்ப சின்ன ஒரு பள்ளிக்கூடத்துல நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நான் வந்து ஒரு ஆசிரியரை சேர்ந்தேன். அப்போ என்கிட்ட ஒரு பிஎட் டிகிரி கூட இல்லை. ஐ வாஸ் ஜஸ்ட் அ பிகாம். அண்ட் எனக்கு அந்த ஜாப் எப்படி கிடைச்சிச்சுன்னா, ஐ யூஸ் டு அட்டெண்ட் மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபோன் கால்ஸ். ஸோ எனக்கு இயல்பாகவே அது என்ன கான்வென்ட் ஸ்கூலில் படிச்சதுனால இங்கிலீஷ் வந்து ஓரளவு நல்லாவே வரும். So somebody listened to my English and they said, why don't you come and teach in my school? ரொம்ப சின்ன பள்ளிக்கூடம், ஒரு ஓட்டு பள்ளிக்கூடம் தான். மழை பெஞ்சா அந்த அலுமினிய பாத்திரம்லாம் எங்க ஆயம்மா கொண்டு வந்து வைப்பாங்க. ஸோ அது அந்த தண்ணியை இது பண்றதுக்கு. அண்ட் இனிஷியலி எனக்கு வந்து இங்கிலீஷ் மாத்திரம் கொடுத்துருந்தாங்க. பட் தென் ஒரு ஃபியூ மந்த்ஸ்லயே தே டிசைடட் தட் ஐ மஸ்ட் பி கிவன் அ ஹையர் கிளாஸ். அந்த ஸ்கூல் வந்து 6th வரைக்கும் தான் இருந்தது. So they gave me all the classes, all the subjects in all the classes English. So அதை எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஒரு சின்ன ஸ்கூல் என்னுடைய சம்பளம் வந்து 500 rupees தான். பட் இன்சைட் த கவரும் இது ஒரு ராணுவ ரகசியம். இத்தனை நாள் நான் வந்து ஐ ஹவ் நாட் டிஸ்க்ளோஸ்ட் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். என்னுடைய கவருக்குள்ள 750 rupees இருக்கும். ஸோ ஐ யூஸ் டு ஃபர்ஸ்ட் மந்த் எண்ட் அந்த மாதிரி வந்த பிறகு நான் உடனே ஓடி போய் ஆஃபீஸ், ஐயா நீங்க வந்து 500 வைக்கிறதுக்கு பதில் 750 வச்சுட்டீங்க, சம் மிஸ்டேக். ஐ வாஸ் ஃபீலிங் சோ பேட். ஐயோ நம்ம யாரு எதையோ இந்த மாதிரி வச்சுட்டாங்களே, நல்ல வேளை நம்ம பார்த்தோமே. வீட்டுக்கு போய் பார்த்திருந்தா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த டைம்ல திஸ் லேடி ஹஸ் டேக்கன் தட் எக்ஸ்ட்ரா 250 rupees நினைச்சிருப்பாங்களே. திஸ் வாஸ் வே பேக் இன் 1994, மை டியர் டீச்சர்ஸ். ஸோ அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி உங்ககிட்ட தனியா பேசணும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு கதவெல்லாம் முன்னா ஐ தாட் சம்திங். தென் தே டோல் மீ, இங்க வந்து எல்லாருக்குமே சம்பளம், பீப்புள் ஹவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் மெனி இயர்ஸ், அவங்களுக்கு வந்து 500 தான். பட் யூ ஆர் ஒர்க்கிங் சோ வெல் that we are giving you 750. We have decided to give you 750. But இது வந்து மீதி மக்களுக்கு மனம் கோணாம இருக்கணும் இல்லையா? They will feel bad, isn't it? Because they are also teachers and they have been working for so many years. I am seeing with my own eyes. And this is the decision of the management. அது வந்து நம்ம ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நம்ம எதுவுமே நம்ம வந்து கேட்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து that was there in it. சரி, அந்த ஸ்கூல்ல வந்து அந்த ஒரு இயர் நான் ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க் பண்ண 1 year உடைய எண்ட்ல that was my first award for exemplary service னு ஒன்று கொடுத்தாங்க. So I was so happy. Like full timeல நிறைய செஞ்சிருப்போம், பிரைஸ் எல்லாம் வாங்கியிருப்போம். பட் in your first year in your career, that too as a teacher in education, எனக்கு யாரோ ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். So they gave me that award was titled Special Award for Exemplary Service அப்படின்னு சொல்லிட்டு. நான் எக்ஸாம்பிளரியா ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. பட் வாட் ஐ டிட், நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தட்டுமுட்டு சாமான்லாம் போட்டு வச்சிருந்தாங்க, அதெல்லாம் ஒழிச்சு புக்ஸ் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு அட்டைப்பெட்டியில, இந்த ஹார்லிக்ஸ் பாட்டில்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த அட்டைப்பெட்டியில வச்சிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் எடுத்து ஐ மேட் இட் இன்டு அ மினி லைப்ரரி.
அண்ட் ஃபர்ஸ்ட் யாருமே வரல லைப்ரரிக்கு. நான் தான் ரொம்ப இது மாதிரி போய் உட்காந்துருந்தேன். என்னுடைய ஃப்ரீ பீரியட்ல போய் நான் அங்கே உட்காந்து ஐ யூஸ் டு டூ மை கரெக்ஷன்ஸ். ஸோ அப்படி பண்ணும்போது ஸ்லோவா வந்து there was another teacher, I forgot her name incidentally, but she used to say, miss உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அத்தையும் எனக்கு கத்து கொடுங்க மிஸ், எனக்கு என்ன தெரியுமோ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னு. she was for many years in that school, very young lady, அந்த டைம்ல unmarried இருந்தாங்க. but she had that enthusiasm அவங்க கிட்ட அது இருந்தது. so she ஜெயஸ்ரீ அவங்க பேர். so she told me that. and then together கொஞ்சம் ஒரு few months I was all alone in that room. ஒரு ஆள் இல்லாத கடைக்குள்ள வந்து டீ ஆத்திட்டு இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி. but then afterwards slowly students started coming. எப்பயுமே வந்துங்க I believe in more on the students than on anybody else. எனக்கு குழந்தைகள் இல்லையா, they are like raw clay மாதிரி அவங்க. so when they see good things, no, naturally they will come up. that is my என்னுடைய ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்னுடைய ஒரு குறிக்கோளா நான் வச்சிருக்கேன். ஐ நெவர் கிவ் அப் ஆன் த கிட்ஸ். எனக்கு அவங்க தான் வந்து நம்ம இருக்கிறதே அவனால் தானே இல்லையா. ஸோ பர்டிகுலர்லி கவர்மெண்ட் ஜாப்ல நம்ம ஏதோ ஒரு காது மூக்கு தொண்டையில ஏதோ ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பாய்ஸ். நான் டீச்சர்ஸ்க்கு அடிக்கடி சொல்வேன், டீச்சர்ஸ் அந்த பையன் இல்லைன்னா உங்களுக்கு போஸ்டிங் இல்லைங்க, அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்ரி டைம் இட் ஷுட் பி ஸ்டூடெண்ட் சென்டர்டு. அவனுடைய நலன் தான் பிரதானமா இருக்கணும். செகண்ட் வந்து இட் இஸ் த பேரண்ட்ஸ், அண்ட் தேர்ட் ஒன்லி இட் இஸ் அஸ் டீச்சர்ஸ். நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்ம ஹெச்எம், நம்ம மேனேஜ்மெண்ட் எல்லாமே மூன்றாவது இடத்தை தான். ஸோ இதை வந்து நான் எங்க கத்துக்கிட்டேன்னா, ஐ வாஸ் டெல்லிங் யூ, ஒரு கொஞ்சம் அப்படி நான் வந்து ஒரு 10 years ஸ்கிப் பண்ணி முன்னாடி போறேன். ஐ வாஸ் டெல்லிங் யூ இல்லையா, நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுல ஒரு ஸ்கூல் வந்து இட்ஸ் an international ஸ்கூல் இன் ராஜ்கோட். எங்க ஸ்கூலை நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா யூ வில் பி அப்படியே அசந்து போயிடுவீங்க. www.tges.org சொல்லிட்டு The Galaxy Educational System அப்படின்னு ராஜ்கோட்ல இருக்கு. So since my husband was in a government job, நாங்க என்ன பண்ணுவோம்னா every few years we will be transferred. அண்ட் அப்புறம் ராமன் இருக்கும் இடம் தானே சீதைக்கு அயோத்தி. ஸோ நான் புதுசா என்னுடைய ஃபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டு என்னுடைய ரெஸ்யூமே எடுத்துக்கிட்டு அப்டேஷன் பண்ணணும். எவ்ரி இயர் டீச்சர்ஸ் ரெஸ்யூமே அப்டேட் பண்ணணும். நம்ம பிஎஸ்சி பிஎடோட நிறுத்திட்டோம்னா அப்புறம் there is nothing in it. நீங்க வந்து நிறைய பேப்பர்ஸ் பிரசென்ட் பண்ணணும். கண்டினியூயிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கு, சிபிடி. அதை பத்தியும் ஐ வில் பி டாக்கிங் ஷார்ட்லி அபவுட் தட். ஸோ கண்டினியூஸா நம்ம அப்கிரேட் பண்ணி நம்மளே நாமே வந்து ஒரு பட்டை தீட்டிக் கொள்ளும் நேரம்னு அடிக்கடி சொல்வேன். ஸோ நம்ம ஆஸ் டீச்சர்ஸ் நம்ம பட்டை தீட்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், மழுங்கிய பென்சில் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்கூலை பத்தி உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஸோ இந்த ஸ்கூல் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து இட்ஸ் 7,000 strong ஸ்கூல் டீச்சர்ஸ். 7,000 strong ஸ்கூல். அது இன்டர்நேஷனல் பக்காலரேட் வச்சிருந்தாங்க, ஐபி சிஸ்டம் வச்சிருந்தாங்க, ஐசிஎஸ்சி. நான் இருந்த விங்கு வந்து ஐசிஎஸ்சி. ஒரு போஸ்ட்ல இருந்தேன். இட் வாஸ் சம்வாட் ஈக்குவலன்ட் டு வைஸ் பிரின்சிபல்னு வச்சுக்கலாம். ஸோ யூ இமேஜின் இட்ஸ் 7,000 strong ஸ்கூல். அண்ட் அந்த மாதிரி அவரு 7 ஸ்கூல் வச்சிருந்தார். ஓகேயா? ஸோ யூ கேன் இமேஜின் வாட் அ ஹியூஜ் ஒரு குழுமம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இட் வாஸ் அ குரூப், த கேலக்ஸி எஜுகேஷன் சிஸ்டம்னே சொல்லுவாங்க. ஹி ஹேட் 7 ஸ்கூல்ஸ். அதுல ஒரு ஸ்கூல் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபார் த இட்ஸ் அ ஃப்ரீ ஸ்கூல் ஃபார் த டிரைவர்ஸ் அண்ட் ஐஎம்எஸ் ஆஃப் ஆல் த 7 schools. ஸோ எவ்வளவு ஒரு பிலந்த்ராபிக் மோட்டிவ்னு நீங்க நினைச்சு பாருங்க. கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இட் இஸ் அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் அது. ஸோ tges.org ப்ளீஸ் கூகுள் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அபவுட் த ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூல்ல வந்து இந்த ட்ரையாங்கிள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்கன்னா, யூ ஆர் அட் த பாட்டம் ஆஃப் த ட்ரையாங்கிள். அங்க நான் ஒரு வைஸ் பிரின்சிபல்ங்கிற ஒரு இட்ஸ் வெரி வெரி பிக் ஸ்கூல். ஓகே, ஸோ ஒரு வைஸ் பிரின்சிபல் இருக்க மாட்டாங்க, நிறைய வைஸ் பிரின்சிபல்ஸ் இருப்பாங்க. அதுல நான் ஒரு பர்சன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கப்பட்ட பாடமே இந்த முக்கோணத்துல நீங்க வந்து கடைசி விங்கில இருக்கீங்க. யாரு? அட்மினிஸ்ட்ரேஷன். நீங்க பிரின்சிபலா இருக்கலாம், வைஸ் பிரின்சிபலா இருக்கலாம், கரஸ்பாண்டண்டா இருக்கலாம், ஓனர் ஆஃப் த ஸ்கூலா இருக்கலாம். பட் ஸ்டில் ஐ கம் அட் த பாட்டம் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு எங்க தாளாளர் ஐயா சொல்லுவாரு. ஹீஸ் அ வெரி நைஸ் பர்சன் கால்டு கிரண் பாலோடியா. ஸோ என்ன வந்து அதாவது பணிவு அப்படிங்கறத வந்து நான் வந்து அவர்கிட்ட ரொம்ப கத்துக்கிட்டேன். அவ்வளோ பெரிய ஒரு ஆளா இருந்தா கூட அவர் வந்து ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. அண்ட் ஹி டாட் us to be like that. அதாவது மகாத்மா காந்தி சொல்லுவார் இல்லையா, பை டீச்சிங் பை எக்ஸாம்பிள், பை ப்ரிசெப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி வாஸ் லைக் தட். அண்ட் ஸோ வி லேர்ன்ட், ஓ when he is only like that, then how more humble we should be அப்படின்ட்டு நாங்க வந்து இந்த அட்மின்ல நாங்க வந்து நினைச்சுக்கோம். ஒரு 7,000 strong ஸ்கூல், ஒரு இன்டர்நேஷனல் பிரசன்ஸ்.
ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இன்னும் எவ்வளவு பணிவா இருக்கணும். அது திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார், பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து, இல்லையா? சோ நம்மளே நான் பெரிய ஆளு அப்படின்னு நான் மார்த்தட்டிக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. பிகாஸ் இஃப் யூ வாண்ட் டு பி கிரேட் யூ ஹாவ் டு பி அட் த பாட்டம் ஆஃப் த ரங் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுவார். ஸோ தட் வாஸ் ஒன் திங் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. ஸோ எப்பவுமே பையன் தான் முதலிடம். ஸோ இந்த ஸ்கூல்ல ஒரு வருஷத்துல அந்த என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த நூலகம் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய அந்த ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது பசங்களையே முன்னிறுத்தி பண்ணேன். ஸோ எப்பவுமே டீச்சர்ஸ் தானே செய்வோம், அதை வந்து பசங்களை முன்னிறுத்தி பண்ணேன். அண்ட் பண்ணேன்னா பண்ணோம். இட் இஸ் நாட் ஒன் பர்சன்ஸ் ஒர்க், இட் இஸ் ஒரு டீம் ஒர்க் தான். டுகெதர் ஈச் அச்சீவ்ஸ் மோர். டீம் வந்து ஒரு ஆக்ரோனிம். டுகெதர் ஈச் அச்சீவ்ஸ் மோர் அப்படிங்கிறது தான் டீமுடைய ஆக்ரோனிம். ஸோ அந்த வகையில வந்து அந்த ஸ்கூல்ல நிறைய வந்து செஞ்சோம். அந்த ஸ்கூல்ல வந்து இப்போ கூட என்னுடைய மனசுல ராவா இருக்கிறது வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது, ஐ ஷுட் சே பசுமையா இருக்கிறது. 2 சில்ட்ரன் வேர் தேர், வள்ளி அண்ட் மெஹருனிசா. போத் வேர் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன். காது கேட்காது, வாய் பேசாது. ஸோ அப்போதான் வந்து இந்த கையை ஆட்டி இப்போ கூட உங்களுக்கு 7 ஸ்கூலுங்கும் போது இப்படி காட்டியிருப்பேன். ஸோ அந்த ஒரு வருஷம் வந்து அந்த குழந்தைங்களோட இருந்ததுல நான் கத்துக்கிட்டது வந்து when we speak we have to speak very clearly so that இப்போ நான் வந்து என்னுடைய சவுண்ட் உங்களுக்கு கேட்கலன்னா கூட நான் என்ன பேசுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஒரு வருஷம் தான் நான் அந்த குழந்தைங்களோட இருந்தேன். அவங்க வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்தாங்க, both the girls. So அந்த வருஷம் those children taught me a lesson for life. So எனக்கு இப்போ 56. That time I don't know how old I was 30 I think. So இத்தனை வருஷம் கழிச்சு கூட அந்த ஒரு லெசன் வந்து அந்த குழந்தைங்க எனக்கு கொடுத்துச்சு. So that is when you speak, especially as teachers, you have to articulate and be very clear when you speak அப்படிங்கிறது. So that was one thing I learned from that school. Of course எப்பயுமே all good things should come to an end இல்லையா? அவங்க என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவார்ட் எல்லாம் கொடுத்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு ரெஸ்யூமேல இப்போ 2-3 திங்ஸ் ஆட் ஆயிடுச்சு. டிட் திஸ் டிட் தட் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் போட்டு இப்போ வந்து புது ஸ்கூலுக்கு போயாச்சு. இந்த ஸ்கூல் வந்து நைஸ் சொபிஸ்டிகேட்டட் ஸ்கூல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் சேலமா இருந்தது. 2 ஸ்கூலுக்கு போனேன். இந்த இடத்துல தான் நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்றேன். வைஃப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரபிள் பர்சன்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் வந்து நிறைய மீட்டிங்ஸ்ல எல்லாம் பேசுவேன். எங்களுடைய சார் வந்து ஒரு பேங்க்ல இருந்தாரு. அவருடைய ஸ்டோரி ஒரு பெரிய ஸ்டோரி. He began as a clerk cum typist with a salary of I think 660 rupees or something like that. And when he retired as the general manager of the bank. And அன்பு நண்பர்களே, only 7 GMs in India. So அந்த 7 GMsல அவர் ஒருத்தர், 7 or 8 I think. So அந்த 8 GMsல அவர் ஒருத்தர் அப்படின்னா how many steps he must have climbed. அது அப்போ வந்து அவருடைய மீட்டிங்ல எல்லாம் பேசும்போது சொல்லுவாரு, my wife has been she looked after the family and she gave me the freedom to go about with my work and achieve all my ambitions. Of course he himself is a very motivated person. இல்லைன்னா ஜாதகம் ஒத்து போகுமான்னு ஸோ ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா நிறைய அவர் வந்து செஞ்சாரு. அண்ட் ஹி ரிட்டையர்ட் ஃப்ரம் இன் அ வெரி குட் பொசிஷன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் somebody who will go from place to place, நம்மலாம் பாருங்களேன் ஒரு இடத்துல காம்ப்ளசன்ட் ஆயிடுவாங்க டீச்சர்ஸ். இந்த ஜாப் வந்து நமக்கு பெர்மனன்ட், என்ன அசைச்சுக்க ஆள் இல்லை, என்ன யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு சில பேர் நினைச்சாங்க அப்படின்னா இட்ஸ் அ பிக் ஜோல்ட். அந்த மாதிரி இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து தான் நான் வந்திருக்கேன். எவ்ரி 2 years or 3 years ஐ வில் ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப். நான் அப்போ அதை செஞ்சேன், 1996ல செஞ்சேன் அப்படின்னா போமான்ட்டுருவாங்க என்ன. ஸோ எவ்ரி இயர் கான்ஸ்டன்டா போன வருஷம் ஒர்க் பண்ண ஸ்கூல்ல நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கறது டாக்குமெண்டேஷன் டீச்சர்ஸ் உங்களுக்கு தெரியும். எஸ்எஸ்ஏ, நான் எஸ்எஸ்ஏல இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன். டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நாட் உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் ஒரு வாட் ஷல் ஐ சே, ஒரு நீங்க வந்து ஒரு சேகரித்து வைப்பதற்காக அல்ல, நீங்க என்ன செஞ்சீங்கிறத உங்களுக்கு முதல்ல நீங்க அறிவித்துக்கோ. நான் முந்தின வருஷம் நிறைய செஞ்சிருக்கேனா, இந்த வருஷம் ஒன்னும் செய்யலையா அப்படின்னு உங்களுக்கு நமக்கு தோன்றதுக்கு. அண்ட் ரெண்டாவது, நம்ம செஞ்ச ஒர்க் வந்து அது வந்து எவ்வளவு தூரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் many more people will be motivated. நான் இப்போ நிறைய யங் டீச்சர்ஸ் பார்க்குறேன். 2010 அப்பாயின்மெண்ட் டீச்சர்ஸ்ல நியூ டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம். நான் வந்து உங்களுக்கு சொன்னேன், மாவட்ட திட்டக்கூறு ஒருங்கிணைப்பாளர், தட் இஸ் கால்ட் as the district coordinator. பிஆர்டி கேடர் தான், நத்திங் கிரேட். பிடி கேடர், பிஆர்டி கேடர் தான், வித் மோர் ஹெட்ஏக்ஸ்.
எனக்கு நீங்க 4:30 மணிக்கு பையெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. 8 மணி 9 மணி கூட கலெக்டர் மீட்டிங் இருந்தா நீங்க யூ ஹேவ் டு சிட் பிஹைண்ட் அண்ட் கிவ் them all the details which are necessary for a collectors meeting or ஒரு CO வீடியோ கான்ஃபரன்ஸ் போறார் அப்படின்னா உங்களுடைய காம்பனன்ட்ல உங்களுடைய திட்டக்கூறுல வந்து என்ன வந்து நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆல் த டேட்டா ஹேஸ் டு பி given at that particular time. So எங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க, அம்மா உங்களுக்கு 11 o'clock உங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து கதவு தட்டி கேட்டா கூட you should be ready. Somebody will come with you. உங்களுக்கு தனியா அப்படியே நட்டாத்துல விட்டு போக மாட்டாங்க, உங்க கூட வருவாங்க, உங்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க எடுத்து கொடுக்கறதுக்கு. உங்களுடைய சிஸ்டத்துல இருந்தோ உங்களுடைய கபர்ட்ல இருந்தோ உங்களுடைய ஃபைல்ஸ்ல இருந்தோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா கேட்டா நீங்க கண்டிப்பா அதை வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கறதே ஃபர்ஸ்ட் வந்து டிசியா வந்து சேர்ந்த பொழுதே எங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய டச் கோல்டு என்னுடைய சிறிய கெரியர்ல ஐ ஹவ் பீன் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் வெரி என்கரேஜிங் சிஓஸ் ஏபிஓஸ் கூட. ஏபிஓஸ் இல்லைன்னா ஏபிஓஸ் தான் நமக்கு இமீடியட் பாஸ் இல்லையா, நமக்கு உடனே எங்கேயாவது ஓடணும் அப்படின்னா முதல்ல ஏபிஓ சார் கிட்ட தான் ஓடணும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து நல்ல நல்ல சிஓஸ் நல்ல நல்ல ஏபிஓஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு தட்டி கொடுத்து செய்யக்கூடிய உயர் அதிகாரிகள் எனக்கு வந்து கிடைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு டெல் யூ, ஒவ்வொரு ஸ்கூலா நான் வந்து போறேன். ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, அவார்டு ஃபார் எக்ஸாம்பிளரி சர்வீஸ் அது வந்து வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மை கெரியர், தேங்க் காட், 1994. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் சொன்னேன் ஒரு நல்ல ஒரு உயரான ஒரு ஸ்கூலுக்கு போறேன். இது ஏன் இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்த என்டர் ஆன பிரைவேட் ஸ்கூல் சினாரியோ உங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த அரசு பள்ளியில இதுக்கும் அதுக்கும் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ கான்ட்ராஸ்டுங்க, அதுக்கோசரம் சொல்லுவேன். சரி, ஸோ இந்த அடுத்த ஸ்கூல்ல போறேன். அந்த ஸ்கூல்ல வந்து 3 years ஒர்க் பண்றேன். அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. கோல்டு மெடல் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, நான் போய் 10th 12th எடுக்கல, அப்போ பிரைமரியில தான் நான் ஒர்க் பண்ணேன். ஆனால் ஒரு கோட்பாடு வச்சிருக்கேன் டீச்சர்ஸ், நீங்க என்ன லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே டீச்சர்ஸ், அண்ட் ஐ வாண்ட் டு ரீச் அவுட் டு டீச்சர்ஸ் மோர் தென் எனிபடி எல்ஸ். டு டீச்சர்ஸ் என்னுடைய டார்கெட் இஸ் வெரி கிளியர். டார்கெட் ஆடியன்ஸ் வந்து 3 பேர் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், செகண்ட் டீச்சர்ஸ். எனக்கு if I influence one teacher, he or she is going to motivate thousands and thousands of teachers. அவங்களுடைய கெரியர்ல அவங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கம் அக்ராஸ் பண்றாங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் that teacher is going to be the motivator. And third is the parents. நம்ம ஸ்டூடெண்ட் வேணும்னா அவனுடைய பெற்றோருடைய சப்போர்ட் நமக்கு வேணும். நம்ம திடீர்னு கல்கட்டா கூட்டிட்டு போனோம். இப்போ லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் ஒரு கேர்ள் வாஸ் கோயிங் டு ஃபின்லாண்ட். ஸோ அந்த மதர் அண்ட் ஃபாதரை வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கன்வின்ஸ் தெம். ஃபின்லாண்ட்ல எல்லாம் அவங்க குழந்தை ஒன்று தொலைஞ்சு போகாதுங்க, எல்லாம் குரூப்பா போறாங்கன்னு சொல்லி. ஸோ பேரண்ட்ஸ், அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்மளுடைய அரசு பள்ளி பேரண்ட்ஸ் மெயின்லி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, சி யூ ஆர் ஓப்பனிங் மெனி டோர்ஸ் ஃபார் தெம். கல்வி என்ன கேட்டீங்கன்னா என்னுடைய ஆஃப்ட் கோட்டட் ஃப்ரேசஸ்ல இது ஒன்று வரும். கல்வி பல வாய்ப்புகளை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல். பல கதவுகள் இருக்கும், ஆனா பல கதவுகளுக்கு ஒரு திறவுகோல் அப்படின்னா அது வந்து கல்விதான். கல்வி இல்லைன்னா முன்னேற்றம் இல்லை. அது சொல்லுவாங்க, படிக்காத மேதை அந்த மாதிரி படிச்சா தான் உண்டா, அவங்க எல்லாம் பிசினஸ் பண்றாங்க, பிசினஸ்ல நம்மளை விட பெரிய ஆளா. நோ டீச்சர்ஸ், no, it is not at all like that. Education is the most important thing. கல்வி இல்லைன்னா ஒரு மனுஷன் கண் இல்லைன்னு சொல்லுவார் இல்லையா, கண் இல்லைன்னா அது புண்ணாமா. கல்வி இல்லைன்னா அது வந்து கண் இல்லையா, அது வந்து ஒரு புண்ணாமா. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசு பள்ளி எவ்வளோ இதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரப்போறேன். ஸோ இந்த செகண்ட் ஸ்கூலுக்கு போறேன். they gave a gold medal. எதுக்கு கோல்டு மெடல் கொடுத்தாங்க அப்படின்னா, பிரைமரி டீச்சர் தான். 97 டீச்சர்ஸ் ஸ்டாஃப்ல ரோல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கூல், சேலத்துல மிகப்பெரிய ஸ்கூல். அதுல வந்து நான் பிரைமரி விங்ல தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு தமிழ் சொல்லி தந்துட்டு இருக்கேன். இன்சிடென்ட்லி இதை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். என்னுடைய வாழ்க்கையின் ஒரே ஒரு சிறிய பெருமை என்னன்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இன் தமிழ். ஓகே, இது ஒரு லைவ் ஆடியன்ஸா இருந்தா யூ வில் கிளாப் ஃபார் மீ, பட் ஐ வில் கிளாப் ஃபார் மை செல்ஃப். ஏன்னா தமிழ் ஒரு எவ்வளவு அருமையான மொழி. இப்ப நான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா தமிழ் மொழியால தானே இல்லையா. சோ தமிழ் மொழியில அந்த பள்ளிக்கூடத்துல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க நீங்க நினைச்சு பாருங்க. இத்தனைக்கும் என்னுடைய தாய்மொழி தமிழ் கிடையாது, என்னுடைய தாய்மொழி சௌராஷ்டிரா. ஆனா நாங்க சௌராஷ்டிரர்கள் அனைவருமே வந்து தமிழகம் தான் எங்க தாயகம்.
எங்களுக்கு வந்து அந்த சவுத் குஜராத்ல இன்னும் இடம் இல்லைங்க. சௌராஷ்டிராங்கிற ஊர்ல எங்க ஆட்கள் யாருமே இல்லை. எல்லாமே புலம்பெயர்ந்து இங்கே நாட் புலம்பெயர்ந்து மாநிலம் பெயர்ந்து தமிழகம் வந்துட்டோம். தமிழகம் தான் வந்து எங்களுக்கு வந்து தாயகம். ஸோ அந்த தமிழ் மண்ணில் தமிழ்ல வந்து இல்லாதது எதுவுமே இல்லைங்க. அதை வந்து நான் இப்போதான் ரியலைஸ் பண்றேன். இப்போ நிறைய புக்ஸ் கொஞ்சம் படிக்கிறதுனால எனக்கு வந்து தெரியுது. ஆனா எங்க ஸ்கூல் சமயத்திலேயே எங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அருமையான ஒரு சிஸ்டர், தமிழ் சிஸ்டர். கான்வென்ட் ஸ்கூல்னு சொன்னேன் இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் வில் பி டாட் பை சிஸ்டர்ஸ். அண்ட் என்னுடைய அசோசியேஷன் இன் எஜுகேஷன் நிறைய பிரைவேட்ல இருந்த வரைக்கும் வித் சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான சிஸ்டர் லில்லி மேரி மாணிக்கம்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து அந்த தமிழ் ஆர்வத்தை எனக்கு ஊட்டி வளர்த்தாங்க. இப்போ கூட ஏதாவது தமிழ் எங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ட்ரைனிங் எல்லாம் நடக்கும்போது, டீச்சர்ஸ் ட்ரைனிங் நடக்கும்போது தமிழ்ல போய் என்ன இந்த மேடம் வந்து இங்கிலீஷே பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு அவங்க கொஞ்சம் தெளிவா இருக்கும்போது உடனே ஒரு செய்யுளை எடுத்து விடுறது, அந்த மாதிரி ஒரு தமிழ் ஆர்வம். ஸோ அந்த செகண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு கோல்டு மெடல் கொடுத்தாங்கன்னு சொல்லி, ஏன் கோல்டு மெடல் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் செய்யல, நான் பெருசா ஒண்ணுமே செய்யல. அந்த 18 இயர்ஸா வந்து எங்க ஸ்கூல் வந்து இட் வாஸ் நாட் கெட்டிங் 100% ரிசல்ட்டுங்க. எவ்வளோ பெரிய ஸ்கூல்ல இருந்தா கூட 100% ரிசல்ட் எங்களால வந்து 18 வருஷமா அந்த ஸ்கூலுக்கு அது கிடைக்கல. ஸோ எங்க பிரின்சிபல் பிரதர் வந்துட்டு, டீச்சர்ஸ் யூ திங்க் ஆஃப் சம்திங், ஹவு கேன் வி அச்சீவ் திஸ், இது வேணும், இது வந்து நம்ம எவ்வளவு பெரிய ஸ்கூல் ஆனாலும் இது நமக்கு வேணும், இந்த பேராமீட்டர்ல நம்ம வந்து சிறக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் பிரதர் கிட்ட போற ஒரு ஐடியா சொன்னேன், பிரதர் கேன் யூ கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. யா யூ கேன் பிரதர், ஐ வாண்ட் டு அட்ரஸ் த ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி சில்ட்ரன் அப்படின்னு. பிரைமரிலேருந்து எவ்வளவு தைரியம் பாருங்க, 97 டீச்சர் இருக்கிறாங்க, எவ்வளவு தைரியமா போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் தமிழ் எடுக்கிற டீச்சர் போயிட்டு நான் பிரதர் கிட்ட இந்த மாதிரி ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கறேன். ஓகே, வாட் யூ வாண்ட் டு டாக் அபவுட் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பிரதர் ஐ வாண்ட் டு மோட்டிவேட் தம் பிரதர் அப்படின்னு. இது வந்து என்ன மோட்டிவேட் பண்ண போகுது தமிழ் டீச்சரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பேச போகுது நான் இங்கிலீஷ்ல தான், தமிழும் கலந்து பேசுவேன்னு சொல்லிட்டேன் பிரதர் கிட்ட முன்னாடி. ஓகேமா, ஐ வில் கிவ் யூ an opportunity அப்படின்னாரு. அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சின்ன ஃபங்க்ஷன் தான், ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, பட் 6th to 12th ஹை ஸ்கூல் அசம்பிளி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு ஃபெஸ்டிவ் மூடு. அவருடைய January 1st நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு, January 1st அவருடைய பர்த்டேயும் கூட. அந்த நேரத்துல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, எல்லாம் லைட்டா தானே போயிட்டு இருக்கு, ஸோ இதை ஒரு சீரியஸா யாரும் எடுத்துக்கல. ஓகேவா, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, நான் வந்து பேசினேன். லைட்டா ஃபியூ லைன்ஸ் கூட ஞாபகம் இருக்கு. 6ஆம் வகுப்பு இளம் சிட்டுக்குருவிகளே, 10ஆம் வகுப்பு இளஞ்சிங்கங்களே, 12ஆம் வகுப்பு அரிமாக்களே அப்படின்லாம் கொடுத்து ரொம்ப இது பில்டப் எல்லாம் கொடுத்து ஐ வாஸ் டாக்கிங் டு தெம். ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச். இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எப்பவுமே வந்து ஒரு செயலை நாம் செய்யும் போது அதுல பல பாராமீட்டர்ஸ் இருக்கு டீச்சர்ஸ். அதுல வந்து நீங்க வந்து எப்பயுமே ஒரு அலங்காரத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை நான் போயிட்டு ஒரு சாரியை கட்டிட்டு நான் சொல்லியிருந்தேன்னா அது ஒரு விதமா இருக்கும். ஆனா நான் போன உடை வந்து பாரதியாரா வேஷம் போட்டு போனேன். சோ அந்த பஞ்சகச்சம், அந்த தலைப்பாகை, முண்டாசு கவிஞன் இல்லையா, முறுக்கு மீசை பாரதி, கருத்து கூடை பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல ஒரு சாருடைய ஹெல்ப்போட, பஞ்சகச்சம்லாம் எப்படி கட்டுறது, சோ ஒரு சாருடைய ஹெல்ப்போட, நான் மித்த டீச்சர்ஸோடைய ஹெல்ப்போட அந்த கெட்டப்ல போய் நான் வந்து அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை பேசுறேன். இது won't believe it, ஒரு குருவி உட்கார பனம்பழம் விழுந்தா மாதிரி அந்த வருஷம் ஆஃப்டர் 18 years our school got 100% result. ஓகேவா. ஸோ தட் வாஸ் அனதர் காட் கிவன் கிஃப்ட் என்னுடைய சின்ன லைஃப்ல. அந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஆனா ரிசல்ட்டும் போது நான் அங்கே இல்லை, எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு ஆஸ் யூஷுவல். ஸோ நான் வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, ஒரு சின்ன ஊர்ல டீச்சரா சேர்ந்துட்டேன். அந்த ஊருக்கு எனக்கு அப்பெல்லாம் போன் எல்லாம் கிடையாது. ஒரு லெட்டர் வருது, இந்த மாதிரி இந்த தேதியில ஒரு ஃபாதர் வந்து உங்களை பார்க்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சேர்ந்த ஸ்கூலும் ஒரு கான்வென்ட் ஸ்கூல், அருமையான ஒரு கான்வென்ட் ஸ்கூல், எய்டட் ஸ்கூல். இப்போ எனக்கு தெரியுது, அப்பெல்லாம் எய்டட்னா என்னன்னு எனக்கு அவ்வளவு தெரியல. ஒரு எய்டட் ஸ்கூலு, கான்வென்ட் ஸ்கூலு. அதுல வந்து 7 பிள்ளைங்களும் படிக்குது, பணக்கார வீட்டு பசங்களும் படிக்குது. அந்த ஸ்கூல்ல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் வருது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஃபாதர் வராரு. வணக்கம் ஃபாதர், தோத்திர ஃபாதர் எல்லாம் சொல்லிட்டு உட்காந்தா அவர் வந்து, அம்மா, தமிழ் ஃபாதர் அவரு, அம்மா ஐ ஹவ் brought you some gift from your school, from your old school அப்படின்னாரு. என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க, சரி நம்ம என்ன கொடுத்தாலும் சந்தோஷம் தானே, நம்ம ஸ்கூல்ல இருந்து பழைய ஸ்கூல்ல இருந்து வர எவ்வளவு சந்தோஷம். ஸோ வாங்கி பார்த்தா உள்ள கோல்டு மெடல் இருக்கு.
said, ஃபாதர் என்ன ஃபாதர் அப்படின்னு, இந்த கோல்டு மெடல்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. ஃபாதர் நான் 10th 12th எடுக்கல ஃபாதர் அப்படின்னு. இல்லம்மா நீங்க ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் என்னமோ கொடுத்தீங்களாம். ப்ரோக்ராம் எல்லாம் இல்ல, 5 நிமிஷம் 6 நிமிஷம் பேசியிருப்பேன் நான், வாட் எவர், பட் அதை கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணுச்சு பாருங்க. அண்ட் அகஸ்மாத்தா 100% வந்துச்சு பாருங்க. ஸோ தட் இஸ் த திங் டீச்சர்ஸ். நம்ம வந்து இந்த இதுல இன்சிடென்ட்லி பகவத்கீதையில சொல்லியிருக்கு, மாபலேஷு கதாச்சனக அப்படின்னு கேட்டிருக்கு. கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனகன்னு வரும். அதாவது கதாச்சனன்னு எப்பவுமே நீ வந்து உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்ற. அதனால பலன் இல்லைன்னு சொன்னாரானா இல்ல, பலன் இருக்கு, ஆனா பலனை எதிர்பார்க்காமல் வேலையை செய்ய வேண்டும்னு. என்னுடைய ரொம்ப ஒரு ஆஃப்ட் ரிப்பீட்டட் கோட் அகைன் டீச்சர்ஸ், 6000 ரூபாய்க்கான வேலைக்கு 60,000 ரூபாய்க்கான உழைப்பை கொடுத்தால் 6 லட்சம் ரூபாய்க்கான வேலைக்கு உன்னை நீயே தகுதியாக்கிக் கொள்கிறாய் என்று பொருள் அப்படின்னு கவிஞர் வைரமுத்து சொல்லியிருக்காரு. சோ நீங்க நினைச்சு பாருங்க, நான் சொல்றதை விட ஒரு கவி பேரரசு அவர் அப்படியே கம்பீரமா நின்னு அந்த கோட்டை சொன்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. So that is the principle which I have in my life, teachers. ஸோ எந்த இடத்துல என்ன வேலை செய்யறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் தானே தமிழ்ல அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது. ஆனா நம்ம என்ன செஞ்சோம், ஐயோ கேட்கறாங்களே 100% ரிசல்ட் வரலையே, 18 வருஷமா ஆச்சு, என்ன அவமானமா இருக்கு, இவங்க இத்தனை நாள் அவங்க வாங்கலையா, அதுல தெரியல எனக்கு. ஸோ லைக் தட் அது வந்து அந்த அந்த செய்த ஒரு சின்ன வேலை தான் அவ்வளோ தூரம் வந்துச்சு. ஸோ கோல்ட் மெடல் ஃபார் 100%. அது வந்து என்னுடைய ரெசியூமேலே ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல 3வது ஸ்கூல்ல ஒர்க் பண்றோம். மொத்தம் 10 ஸ்கூல், ஓகேவா, 10 ஸ்கூல்லையும் சொல்ல போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுல வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பரிமாணம் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. இப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு 30 வயசு சேர்ந்தோமா, இப்போ எனக்குள்ள ஒரு வந்துச்சு, நான் ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கணும் இல்லையா, ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் இருக்கணும், ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்கணும். ஸோ ஐ வாஸ் திங்கிங், ஐயா நம்ம வந்து ஆசிரியரா போயிட்டோம், நம்ம தலைமை ஆசிரியராவது எப்போது அப்படின்னு நினைச்சேன். அப்பவுமே அப்பெல்லாம் சொல்லுவாங்களே, 40 வயதிற்குள் ஒரு இடத்துல நீங்க செட்டில் ஆயிடணும், உங்க வேலையில வந்து நீங்க என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நான் அதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நம்ம வந்து ஒரு பிரின்சிபல் ஆயிடணும், ஒரு பிரைவேட் ஸ்கூல் பிரின்சிபல் ஆயிடணும், எந்த ஸ்கூல்லையாவது ஒரு பிரின்சிபல் ஆயிடணும். நம்ம வந்து எத்தனை நாள் அப்படியே டீச்சரா இருக்கிறது, 9 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு. 39ல கடவுள் 40 வரைக்கும் என்ன வெயிட் பண்ண வைக்கல. 39ல ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வேற ஒரு ஊர், டு பி த பிரின்சிபல் ஆஃப் அ சிபிஎஸ்இ ஸ்கூல். அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல்ல, நகரின் பெரிய ஸ்கூல், கான்வென்ட் ஸ்கூல், இன்னொரு குஜராத் நகரத்துல நான் இருந்தேன். அந்த ஸ்கூல்ல வந்து நான் எந்த கிளாஸ் டீச்சரா இருந்தேன்னா 3rd ஸ்டாண்டர்ட் டீச்சரா இருந்தேன். ஓகேவா, 3rd ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர், ஹேண்ட்லிங் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். அப்போ அடுத்தது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டே இருக்கேன், நான் பார்த்துட்டே இருக்கேன், எங்கேயாவது பிரின்சிபல் கால் பண்றாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். பார்க்கும்போது இந்த ஸ்கூல் கால் பண்ணிச்சு, 47 கேண்டிடேட்ஸ் வந்திருந்தாங்க இன்டர்வியூக்கு. I got selected to be the principal of the CBSE school. அது வந்து ரொம்ப பெருந்தனக்காரர்கள் நடத்தும் ஒரு ஸ்கூல், மார்வாடி ஸ்கூல். அவங்க கிட்ட இல்லாத பணம் யார்கிட்டயுமே இல்லை. ஸோ எங்க ஸ்கூல்ல லிஃப்ட் எல்லாம் இருந்தது இன்சிடென்டலி, ஓகேவா. ஸோ ஒரு லிஃப்ட் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நான் பிரின்சிபலா போறேன். உயிரை கொடுத்து வேலை செஞ்சேன். எனக்கா நம்ம வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின பொண்ணு இல்லையா, அந்த பதவி வந்து நம்ம ஹெச்எம்ஆ ஆகணும், பிரின்சிபல் ஆகணும்னு எவ்வளவு ஆசையா இருந்திருப்போம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஹவு வெல் ஐ வில் பெர்ஃபார்ம் இல்லையா. 6000 60,000 6 லட்சம் வந்துருச்சுங்களா. ஸோ ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இதெல்லாம் கிடையாது, அந்த மணி வைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஜி டீச்சர் வாங்குற சம்பளம் எல்லாம் கிடையாது, லெஸ் தென் தட். பட் என்னுடைய கெரியர்ல தட் வாஸ் அ குட் ஹைக் ஃபார் மீ அண்ட் த பொசிஷன், not for the money, for the position. இவ்வளவு வருஷம் ஒரு ஒரு டீச்சரா இருந்திருக்கோம், நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான். ஸோ அந்த ஸ்கூலுக்கு நான் போறேன், ஆஸ் யூஷுவல் எப்பயுமே செய்யற மாதிரி என்னுடைய உயிரை கொடுத்து அந்த ஸ்கூல்ல வேலை செஞ்சேன். அங்க வந்து ஒரு திருப்புமுனை, தீபாவளி லீவ் விடுறாங்க. ஓ மை காட், இட்ஸ் 10:40, ஃபாஸ்டா பேசணும், இல்லைன்னா என்ன சுருக்கி பேசணும். ஒரு 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 தீபாவளிக்கு 1 மாசம், அந்த வடநாட்டுல எல்லாம் 1 மாசம் லீவ் விடுவாங்க. ஸோ 1 மாசம் லீவ் விடும்போது கடைசி நாள்ல வந்து எல்லா டீச்சர்ஸ் வந்து ஹாப்பி தீபாவளி பசங்களுக்கு எல்லாம் சொல்றேன், பார்த்து பத்திரமா பட்டாசு வெடி இது பண்ணலாம் சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அந்த ஆசிரியரும் வந்து எல்லா ஆசிரியரும் போயிட்டாங்க.
ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் ஒருத்தன் ஓடியாரான். ஒரு பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெகா ஸ்கூல். அது பட்டிக்காட்டில் தான் இருக்கும் இல்லையா? அப்போதானே உங்களுக்கு இடம் கிடைக்கும் இவ்வளோ வசதியெல்லாம் செய்யறதுக்கு. ஸ்பெஷலி சிபிஎஸ்சி நார்ம்ஸ் உங்களுக்கு தெரியும். வி நீட் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண நான் அந்த ஸ்கூலுக்கு எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆசிரியர் வந்து நெஞ்சுவலி வந்துருச்சு, அது மாதிரி கிடக்குறாருங்க, நீங்க ஏதாவது வந்து பாக்குறீங்கறான்னு. நான் வந்து யங் பிரின்சிபல், only 39 அப்படிங்கறனால எனக்கு வைஸ் பிரின்சிபல் வந்து 60 தாண்டிய ஏற்கனவே வேற ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தவரை வைஸ் பிரின்சிபலா போட்டிருந்தாங்க. ஸோ அவர் சொல்றாரு, மேடம் நம்ம எல்லாம் அதுக்கெல்லாம் போக வேண்டாம், ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ்க்கு ஒரு டீச்சர் என்ன ஆனாலும் அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பொறுப்பு கிடையாது, ஸோ யூ டோன்ட் கோ அண்ட் கெட் இன்வால்வ் இன் ஆல் திஸ் அப்படின்னு அவர் எனக்கு அட்வைஸ் பண்றாரு. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, டீச்சர் தானே, அவர் நம்ம கிட்ட தானே ஒர்க் பண்றாரு, அப்ப அவரை நம்ம தானே பார்க்கணும், நம்மளும் இந்த மாதிரி டீச்சரா இருந்துட்டு வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டு அது ஒரு பெரிய கதை. அது இன்னொரு எபிசோட்ல மேடம் வித் உமாஸ் பெர்மிஷன் ஐ ஸ்பீக் அபவுட் இட் ஆன் அந்த டே. அந்த டீச்சருடைய உயிரை காப்பாற்றும் ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. நான் காப்பாத்துறேன்னு சொல்லவே மாட்டேன், ஒரு வாய்ப்பு. அந்த சமயத்துல அவருக்கு என்ன செஞ்சோங்கிறது அது இட்ஸ் a long process. I don't want to describe it here. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் எல்லாம் எங்க ஸ்கூலுக்கு வந்து பெரிய ஸ்கூல்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய குழு வருது. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. எத்தனை மணிக்கு போனீங்க, அந்த ஆசிரியருக்கு எத்தனை மணிக்கு நெஞ்சுவலி வந்தது, நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க, செகண்ட் என்ன ஹாஸ்பிட்டல், அங்கே என்ன நடந்துச்சு, இங்க நடந்துச்சு, உங்க கூட யார் வந்தாங்க, எல்லாம் எடுத்து குறிச்சிட்டு போறாங்க. அந்த ஆசிரியர் வந்து இதுக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாரு, 6 நாள் இருந்திருக்காரு, 68,000 ஆச்சு. அந்த 68,000 ஸ்கூல் கட்டிடுச்சு. சரி, நான் நினைச்சேன், சரி வெரி குட், நம்ம வந்து நல்ல சம்பளம் எல்லாம் சந்தோஷப்பட்டோமா, இப்போ அந்த சம்பளத்துல இருந்து கட் பண்ணி அந்த 68,000 இவங்க வாங்க போறாங்க. நமக்கு தெரியும் என்ன ஸ்கூல்ல நம்ம ஒர்க் பண்றோம்னு, பைசாவா பார்க்கக்கூடிய ஸ்கூல். ஆல்தோ தே ஆர் சோ சச் அ வெல்தி இது அப்படின்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அவங்க சமாஜம் இதுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுல வந்து எப்பயுமே அவங்க வந்து அந்த சமாஜத்துல வந்து நம்மள வந்து இந்த ஸ்கூலை வந்து முன்னிறுத்தி வைப்பாங்க. என்னை வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வர சொல்லுவாங்க, வந்து நீங்க வந்து உட்காருங்க, வாங்க போங்க பேசுங்க. எனக்கு அப்ப புரியல, ஏன் நம்மள வந்து சண்டே எல்லாம் கூட டிஸ்டர்ப் பண்றாங்க, லீவு நாள் டிஸ்டர்ப் பண்றாங்க, அவங்க சமாஜ் வேலையை நம்ம ஏன் செய்யணும். ஆனா அந்த குறிக்கோள் நான் வச்சிருந்தேன், 6 ரூபாய்க்கு அந்த 6,000 60,000. அதனால அவங்க என்ன கூப்பிட்டாலும் நான் வந்து செய்வேன். எனக்கு அந்த ஸ்கூலுக்கு நம்ம கமிட் ஆயிட்டோம் இல்லையா, நமக்கு வாய்ப்பை கொடுத்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்களுக்கு வந்து செஞ்சேன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன்ல மகாராஜா அக்ரசேன் வீர பதக்கம் அப்படின்னு ஒரு பதக்கம் கொடுக்குறாங்க. எனக்கு என்ன வீரம் இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே நான் வந்து பயந்துக்குவேன், எனக்கு என்ன வீரம் இருக்கும்னா. தே செட் ஏக் நாரி ஹோத்தே ஹுயே பி, ஒரு பெண்மணியா இருந்து கூட அந்த ஆசிரியர் தொட்டு தூக்கி அந்த இக்கட்டான நேரத்துல வந்து அவர் உயிருக்கு என்ன காப்பாத்துக்கு என்ன செஞ்சாங்களோ அதை செஞ்சதுனால அந்த பதக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சொன்ன ராஜ்கோட் ஸ்கூல்ல ஐசிஎஸ்சி ஸ்கூல், 7,000 ஸ்ட்ராங் ஸ்கூல், அங்க வந்து நிறைய ஒர்க் செஞ்சேன். அதுலதான் வந்து ஒரு வாய்ப்பு என்ன கிடைச்சது அப்படின்னா, யூசுஃபின்னு ஒண்ணு இருக்கு, டீச்சர்ஸ் USEFI, யுனைடெட் ஸ்டேட்ஸ் எஜுகேஷனல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அப்ளை பண்ண பிரைவேட் ஸ்கூல் வைஸ் பிரின்சிபல். அப்போ அகாடமிக் கரிக்குலம் டெவலப்மெண்ட் பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாய்ப்பு. நம்ம MS உதயமூர்த்தி ஐயா தெரியும் இல்லையா, எவ்வளவு அருமையான மனுஷன், மக்கள் சக்தி இயக்கம் அவரு. MS உதயமூர்த்தி ஐயா கூட யூசுஃபி ஃபுல் பிரைட் ஸ்காலர் அவரு. ஸோ அந்த ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்புக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்தியாவில இருந்து 10 பேர் செலக்ட் ஆயிருந்தோம். அந்த 10 பேர்ல ஒருத்தர், 5 பேர் கடைசி ரவுண்ட்ல வந்தோம். அந்த 5 பேர்ல ஒருத்தர், கடைசியில 3 பெண்மணிகள் இருந்தோம். அந்த 3 பெண்மணிகள் நான் ஒருத்தர். பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறதுக்கு அபவுட் கரிக்குலம் டெவலப்மெண்ட் 6 மாச கோர்ஸ். உங்க இந்தியன் கவர்மெண்டே வந்து நமக்கு அதை வந்து அனுப்பிச்சிடும். இது வந்து பிரைவேட் ஸ்கூல்ல எனக்கு கிடைத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ஜஸ்ட் அப்ளைட். எனி டீச்சர் கேன் அப்ளை, ஈவன் நவ் ஆல்சோ யூ கேன் அப்ளை. ஸோ அது நான் போனேன். ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி அந்த லாஸ்ட் 3ல நான் செலக்ட் ஆகல. எனக்கு பதில் ஒரு பங்களாதேஷி லேடி செலக்ட் ஆனாங்க. பட் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ல அந்த லேடிக்கு நான் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். ஐ ஃபெல் தட் இவ்வளோ பங்களாதேஷ் சச் அ புவர் கண்ட்ரில அங்கேருந்து ஒரு டீச்சர் என்ன மாதிரி ஒருத்தங்க போறாங்கன்னா எவ்வளவு நல்ல இது இல்லையா, கடவுள் எனக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைச்சது அப்படின்னா 2017ல அரசு வேலைக்குள்ள வந்த பிறகு கிடைச்சது. இப்பதான் வந்து டிரான்சிஷன் நடக்குது. 2009ல நான் TRB எழுதுறேன். ஐ காட் செலக்டட். BRT போறேன், வேலூருக்கு போறேன். அங்கேயும் இதே பிரின்சிபல் தான். அங்க வந்து CRCல சாட்டர்டே நடக்கும், எவ்ரி சாட்டர்டே நடக்கும். சொல்லுவாங்க, நீங்க வந்து BRT மாதிரியே இல்லைங்க அப்படின்னு. என்ன BRT மாதிரியே இல்லைன்னா, எனக்கு அப்பதான் ஒரு 4 மாசம் ஒரு 8 மாசம் அந்த மாவட்டத்துல நான் ஒர்க் பண்ணேன். BRT மாதிரியே இல்லைன்னா என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்குள்ள ஒரு ஆகஸ்ட் மாசம் நான் BRT சேர்றேன் வேலூர் மாவட்டத்துல.
டிசம்பர் மாசத்துலேருந்து என்னை வந்து டிபிசிக்கு கூப்பிட்டாங்க, அதாவது மாவட்ட திட்ட அலுவலகத்துல கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரைட் அப்ஸ் எழுதுறது, ப்ரப்போசல் எழுதுறது, பட்ஜெட் எழுதுறது எல்லாமே சிங்கிள் ஆளா நான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இங்கிலீஷ் பிஆர்டி தான் யூஸ்வலா அந்த ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ எங்க டீம்ல ஒரு 3-4 இங்கிலீஷ் பிஆர்டி இருந்தாங்க. அப்புறம் கடைசியில சென்னை கூட்டு போனா நீங்க ஒரு ஆளே வாங்க போதும், அவங்க வந்து காஸ்ட்டை கம்மி பண்ண நினைச்சாங்களோ என்ன நினைச்சாங்களோ தெரியல. பட் ஐ வெண்ட். அங்கேயும் இதே மாதிரி தான் 1-1:30 வரைக்கும் ரூம் கதை ஓபன் பண்ணி வச்சுட்டு எல்லாரும் ஒவ்வொரு லேப்டாப், உங்களுக்கு தெரியும் பிஆர்டிஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம பட்ஜெட் எப்படி இரவு பகலா பட்ஜெட் எழுதி நம்ம வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை வந்து சேலம் ஏபிஓ அப்போ இருந்த சார் வந்து பார்த்தாரு. ஒத்த லேடி வந்து 1:30 மணிக்கு உட்காந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்குது, என்ன பண்ணுது யாரு அப்படின்னு கேட்டபோது நான் சேலம் சார். அப்படியாம்மா நான் தான்மா சேலம் ஏபிஓ அப்படின்னாரே பார்க்கலாம் சார், உங்களுக்கு காலை தொட்டு கூட கும்பிடுறேன், என்ன தயவு செஞ்சு சேலத்துக்கு கூப்பிட்டுங்க சார் அப்படின்னு. அப்படியா உங்களுக்கு சேலம் வர இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமா சார், என் பையன் மட்டும் அங்க இருக்கிறான் சார், அவன் வந்து 10th படிச்சுட்டு இருக்கான், அவன் 12th வரைக்கும் அவனை இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் நான் இங்க இருக்கிறேன் சார், அவன் அங்க இருக்கிறான் சார், வந்து டெல்லியில இருக்கிறாருங்க சார், அவர் பேங்க்ல இருக்காரு, எப்படியாவது என்ன சேலத்துக்கு கூப்பிட்டுங்க சார் அப்படின்னு. அம்மா அதெல்லாம் என்னால செய்ய முடியாதுமா, நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. 2010ல நான் சேலம் மாவட்ட திட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் வரேன். இங்க வந்து என்னுடைய என்ன செய்ய முடியுமோ இதுனாது கிடையாது, இந்த இதுன்னு கிடையாது. என்னுடைய எப்பவுமே நான் வந்து என்னுடைய காம்பனண்ட் நான் நினைக்கவே மாட்டேன். என்னுடைய காம்பனண்ட் வந்து ட்ரைனிங், டீச்சர் ட்ரைனிங். ஆனா நான் அப்படி நினைக்கவே மாட்டேன். கேஜிபினா எனக்கு உயிர், என்னுடைய உயிரை ஏதாவது ஒரு காம்பனண்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா எந்த காம்பனண்ட் கொடுப்பீங்கன்னு கேட்டா 2 காம்பனண்ட்டுக்கு ஈக்குவலா பாதி உயிர் கொடுப்பேன். ஒன்னு வந்து ஐஇடி காம்பனண்ட், ஏன்னா மாற்றுத்திறனாளி குழந்தை தான் ஒரு பள்ளியின் முதல் குழந்தை. நீங்க யாரை வேணா யூ கேன் கிவ் அப் ஆன் எனி ஸ்டூடெண்ட், பட் யூ ஷுட் நாட் கிவ் அப் ஆன் அ டிஃபரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட். ஐஇ சைல்ட வந்து நான் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். ஸ்கூலுக்கு போனேன்னா முதல்ல ஐஇ சைல்ட தான் பார்ப்பேன். எனக்கு நல்ல சைல்ட பாத்துக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஐஇ சைல்ட பாத்துக்கிறது யாரு, அந்த வேலை சரியா போகுதா அப்படின்னு பாக்குறது யாரு, நம்ம பிஆர்டி தானே. சோ அதனால ஐஇ காம்பனண்ட்டுக்கு பாதி உயிரும், இன்னொரு உயிர் வந்து கேஜிபிவிக்கு, கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலய், அதாவது நெவர் என்ரோல்ட் அண்ட் டிராப் அவுட் சில்ட்ரன், பள்ளி செல்லா குழந்தைகள், இடை நின்ற குழந்தைகளை வந்து இருக்கக்கூடிய காம்பனண்ட் வந்து கேஜிபிவி ஸ்கூல். அந்த காம்பனண்ட்டுக்கும் என்னுடைய பாதி உயிரை கொடுத்துருவேன். அப்கோர்ஸ் இது மீதி உயிர் வந்து நாட்டுக்கேங்கிற மாதிரி ட்ரைனிங், நம்மளுடைய உயிர் ட்ரைனிங் எவ்வளவு அருமையான காம்பனண்ட், எவ்வளவு டீச்சர்ஸ் நம்ம பார்ப்போம், எத்தனை பேரை சந்திப்போம், எத்தனை பேரை மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. மேக்சிமம் என்னுடைய வேலைகள் வந்து மோட்டிவேட்டிங் டீச்சர்ஸா தான் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் குள்ள நமக்கு என்ன தெரியுமோ ஓவர் தீஸ் இயர்ஸ் எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், எனக்கு வந்து அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் பர்சன்லாம் கிடையாது, ஆனா எந்தூசியாஸ்டிக் பர்சன். ஐ வில் நாட் கிவ் அப் அட் ஆல். ஸோ ஒரு அப்படி செய்வோம். அதான் சொன்னேனே 300% ஒர்க் கொடுக்கறது, 100% இல்லை, 200% இல்லை, 300% ஒர்க் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அப்படி வந்து பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், விக்னெட்ஸ் ஃப்ரம் அ டீச்சர் எஜுகேட்டர்ஸ் ஆன்லைன் லேர்னிங். ஆன்லைன் கோர்சஸ் நிறைய பண்ணியிருக்கேன் டீச்சர்ஸ், இப்போ இல்லை, இன் 2011. அப்புறம் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் இன் எஜுகேஷன் என்னோட நான் படிச்ச எத்ராஜ் காலேஜ்ல என்ன சேர்பர்சனா கூப்பிட்டாங்க. ஸோ அதுக்கு அது பண்ணியிருக்கேன். அப்புறம் பன்முக நுண்ணறிவு, எப்பவுமே தமிழை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. ஸோ பன்முக நுண்ணறிவுன்னு எங்க பெரியார் யூனிவர்சிட்டியில தமிழ்ல ஒரு இது பண்ணாங்க, ஒரு சிம்போசியம் மாதிரி பண்ணாங்க. அதுல நான் வந்து கலந்துக்கிட்டு இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ்ங்கிறது எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு, அதாவது ஒவ்வொரு வகுப்பறையிலும் ஒரு பா விஜய் இருப்பாரு, ஒரு சச்சின் டெண்டுல்கர் இருப்பாரு. பா விஜய் வந்து நீ ஏன்டா மேக்ஸ் போடல அப்படின்னு கேட்டா அவரு மேக்ஸ் எழுத முடியாது அவரால், அவருக்கு என்னவோ அதுதான். அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கர் உங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும், லெசனாவே வந்துச்சு, 10th ஃபெயில். ஸோ அவரை வந்து நீ கிளாஸ் டாப்பர் ஆகணும், நீ வந்து 70% வாங்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கணும்னா சச்சினால வாங்க முடியாது. பிகாஸ் அவருடைய கெப்பாசிட்டி வந்து இட்ஸ் அன் அனதர் ஃபீல்ட். அதை பற்றிய இதுதான் பன்முக நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் பை ஹோவார்ட் கார்டனர். இதான் என்னுடைய பிஹெச்டி ஆய்வு தலைப்பும் கூடன்னு ரொம்ப நாள் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இதை வந்து நான் அந்த ராஜ்கோட் ஸ்கூல்ல கத்துக்கிட்டேன். அங்க வந்து ஹோவார்ட் கார்டனரே வர வச்சுட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஸ்கூல் அது. நம்மெல்லாம் வந்து எங்க போவோம், இந்த சுற்றுலா போகணும் அப்படின்னா பெங்களூர் போவோம், இல்லைன்னா வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போவோம். அவங்க எங்க கூட்டிட்டு போவாங்கன்னா மாஸ்கோ கூட்டிட்டு போவாங்க, ஸ்வீடன் கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா ஸ்வீடன், வாட் இஸ் ஸ்வீடன் ஃபேமஸ் ஃபார்? நோபல் லாரட்ஸ். ஸோ அந்த இடத்துல இதெல்லாம் வந்து நான் கத்துக்கிட்டேன். அண்ட் தென் பிரிட்டிஷ் கவுன்சில், நம்ம எஸ்எஸ்சிக்கு ரொம்ப உகந்தது வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் இது கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ பிரிட்டிஷ் கவுன்சில் வழியா டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரட்டுமே, நம்ம டீச்சர்ஸ்க்கு, நம்ம பையனுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவுன்சில் ட்ரைனிங் வரும்போது அதுல ஃபுல்லா கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆகி எங்க பிஆர்டிஸையும் நீங்க இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிபிடின்னு அவங்க ஒரு கான்டெஸ்ட் வச்சாங்க, டீச்சர்ஸ் கண்டினியூயிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு 200 வார்த்தை 250 வார்த்தை தான் எழுதணும்.
ஸோ எல்லாருக்கும் போய் கேன்வஸ் பண்ணேன், ஐயா நீங்க எழுதுங்க, டீச்சர் நீங்க எழுதுங்க, பிஆர்டி நீங்க எழுதுங்கன்னு இங்கிலீஷ் பிஆர்டி எல்லாம் கூட்டம் போட்டு 33 இங்கிலீஷ் பிஆர்டி கூட்டம் போட்டு நீங்க எழுதுங்கம்மான்னு சொன்னா ஒரு குழந்தை கூட எழுதல. கடைசியில நான் எழுதிட்டேன், அது செலக்ட் ஆயிடுச்சு. அது செலக்ட் ஆகி அதுக்கு என்ன பரிசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு கோ டு லிவர்பூல் ஃபார் IATFL கான்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ எங்க அரசு பள்ளியில நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா நம்ம எங்க கூட்டி போகுது? லிவர்பூல் கூட்டிட்டு போகுது. ஸோ இது அப்கோர்ஸ் அந்த கடைசி இதுல வந்து நான் டெல்லி வரைக்கும் போனேன். லாஸ்ட் ரவுண்டு 3 of us were there. அப்ப நான் டிசியா தான் இருந்திருக்கேன் அந்த இயர்ல. பட் அப்கோர்ஸ் அந்த எனக்கு கிடைக்கல. டெல்லி பப்ளிக் ஸ்கூல் டீச்சருக்கு அதை கொடுத்துட்டாங்க. ஸோ டெல்லி பப்ளிக் ஸ்கூல் லிவர்பூல் போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், கடவுளே நான் இவ்வளவு தூரம் கடைசி ஒரு தடவை வந்து பென்சில்வேனியா போய் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி போய் கடைசியில போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ லிவர்பூலும் போயிடுச்சு, கடவுளே எனக்கு அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சேன், இவ்வளவுதானா என்னுடைய இதுல அப்படின்னு. பட் 2017 ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு பேக் ஃபைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2012-13 2 அமெரிக்கர்கள் வராரு. அதுல ஒருத்தர் வந்து அமெரிக்க வாழ் தமிழர், இன்னொருத்தர் வந்து உண்மையான அமெரிக்கன். ஸோ அவங்க வந்து வராங்க. என்ன அப்படின்னா, இது பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி டீச்சர்ஸ். ஐ ஹாவ் டு ஷேர் திஸ் வித் யூ. ஃபின்லாந்து, ஸ்வீடன் அந்த 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 ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, தட் அந்த ரீஜன் நார்வே, ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாந்து. அங்க வந்து சாமின்னு ஒரு ட்ரைப் இருக்கு. ஒரு ட்ரைப் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, SAMI, பழங்குடியினர். அவங்களுக்கு ஒரு புரோட்டோடைப், அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு வேணும். நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாருமே 100% லிட்டரேட்டா வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புரோட்டோடைப் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 2 பேரும் வராங்க. ஒரு ப்ராஜெக்டா எடுத்துட்டு வராங்க இல்லையா, அதுக்கு ஃபண்டிங் எல்லாம் அவங்களுக்கு உண்டு. அவங்க வராங்க இந்தியாவுக்கு. ஏன் இந்தியாவுக்கு வராங்கன்னா, இங்கதான் நம்ம எல்லாம் நிக்கிறோம். நம்ம தமிழ்நாடு ஏன் நிக்கிறோம்னா இங்க நிக்கிறோம். என்னன்னா, நமக்கெல்லாம் அறிவு ஜாஸ்தி, செயல்திறன் ஜாஸ்தி. இது ஆந்திர பிரதேசம் அப்படிதான், நிறைய மிளகா சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ வி வில் பி வெரி வெரி ஷார்ப் இட் திங்ஸ். ஐம் ஜஸ்ட் புட்டிங் இட் வெரி ஜாக்குலர்லி டு யூ. ஸோ நம்ம வந்து ஒரு திட்டத்தை வந்து திங்க் பண்றதுலயும், அதை உருவாக்குறதுலயும், அதை செயல்படுத்துறதுலயும் நல்ல புரோட்டோடைப், ஒரு மாடல்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு முன்மாதிரி பண்றது. நம்ம தமிழர்களை அழிச்சுக்க ஆளே இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. ஒரு மலை மாவட்டத்துக்கு போனாங்க. எனக்கு ட்ரைபல் பீப்புள் வில் பி இன் மலை. அந்த சாமி இஸ் ஆல்சோ மலை. அந்த சாமி ட்ரைப் SAMI. ஸோ அந்த மாதிரி நம்மளதும் ஒரு அந்த ட்ரைபல் இதுக்கு போனா ஒரு புரோட்டோடைப் அங்கே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு போனாங்க. ஒரு மலை மாவட்டத்துக்கு போனாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதெல்லாம் என்னப்பா ஒரு வேலை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, நமக்கு ஏதாவது இருக்கா, நம்ம வேலையை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் இல்லைன்னு விட்டு கொடுத்துறாங்க. ஆனா நம்ம எப்படி இருப்போம், 6000, 60000, 6 லட்சம் எவ்வளவு வேலை செய்வோம், 300% வேலைன்னு சொல்லிட்டேன். ஸோ அங்க வந்து ரிசப்ஷன் சரினால அடுத்த மலை மாவட்டத்துக்கு வந்தாங்க. எந்த மலை மாவட்டம்? சேலம் மாவட்டம் இல்லையா. எப்படி வந்து the various forces of nature are coming together to achieve your ambition plus the தமிழகத்தின் ambition நினைச்சு பாருங்க. ஸோ அவங்க வராங்க. அடுத்த மலை மாவட்டம் அவங்களுக்கு கோவம் ஆயிடுச்சு. இவங்களை என்ன சரியா ரிசீவ் பண்ணல, அங்க நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்துல இருந்து இங்க வந்தாங்க. சேலத்துல அப்ப இருந்து சிஓ, அம்மா இவங்க என்னமா இங்கிலீஷ்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கம்மா, நீ என்னன்னு போய் பாருமா அப்படின்னு சொன்னாங்க. இங்கதாங்க நம்ம நிக்கிறோம். நமக்கு வந்து நம்ம சப்ஜெக்ட் எதுவாட்டியும் இருக்கலாம், ஆனா நம்மளுடைய யூஸ்ஃபுல்னஸ் இருக்கு இல்லையா. ஒரு வேலையை நடக்கணும்னா கூப்பிடு அந்த டிசிஏ அப்படின்னு வந்து ஒரு சிஓ சொல்லணும்னா, நீங்க எவ்வளோ ஒரு ஒர்க் அங்க உள்ள போட்டுட்டு, எவ்வளவு ஒரு நற்பெயரும் எவ்வளவு ஒரு உழைப்பை கொடுத்திருந்தால் கூப்பிட அந்த டிசிஏ அவங்க செஞ்சிருவாங்க, அந்த அம்மா செஞ்சிரும் அப்படின்னு கூப்பிட்டு என்ன கூப்பிட்டாங்க. அங்கேருந்து தான் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. 2012-13 அவங்க எல்லா ஊரையும் போய் பார்க்குறாங்க. எங்கள் ஏற்காடில் இருக்கக்கூடிய மலைகள் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு திருப்தியே இல்லை. டீச்சர்ஸ் மோட்டிவேட்டடா இல்லை, HM மோட்டிவேட்டடா இல்லை. நாங்கள் இவ்வளோ பணத்தை போட்டுட்டு அப்புறம் ரெஸ்பான்ஸ் சரி, நீங்கள் மோட்டிவேட்டடா இருக்கீங்க, அவங்க இருக்க வேண்டாமா, அவங்க தானே தினம் இந்த ஸ்கூலை ரன் பண்ணுறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு திரும்பி போயிட்டாங்க. நான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து 2015-16 வராங்க. 2015-16 வந்து 3 ஸ்கூல்ல செலக்ட் பண்றாங்க. அந்த 3 ஸ்கூலை வந்து முன்மாதிரியா வச்சு நான் வந்து ஒரு ப்ரப்போசல் எழுதுறேன், ஒரு பேப்பர் எழுதுறேன். பேப்பர் அப்போ எழுதல, நிறைய ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் அப்கோர்ஸ் நாங்கள் தெளிக்கணும், டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம 2012 எங்க போனோம், என்ன பார்த்தோம், என்னென்ன பேராமீட்டர்ஸ் பண்ணோம். அதே மாதிரி அந்த ஃபீல்டு அவர் வந்து ஒரு அம்மா நீங்க வந்து ஒரு ஆய்வு செய்யணும், அவரு அந்த NRI காரன்னு சொல்றாரு, நீங்க ஒரு ஆய்வு செய்யணும், அந்த ஆய்வு பேசிஸ்ல அது சரியா இருந்தாதான் உங்களுக்கு ஃபண்டிங் வரும், நாங்க அந்த ஸ்கூல்ல வந்து தத்தெடுத்துக்க முடியும் அப்படின்லாம் சொல்றாரு. நான் நினைச்சேன், எங்க உடனே நாங்க சூப்பர்வைசர் கேட்டேன், ஏங்க மலையில போய் என்னங்க ஆய்வு எடுக்கிறீங்க, பேரண்ட்ஸ் எழுதவே படிக்க தெரியாது, அதுவும் நம்ம அரசு பள்ளி 3 அரசு பள்ளி எடுத்துட்டோம், அவங்களுக்கு படிக்கவே தெரியாது, நீங்க என்ன ஆய்வு போய் செய்வீங்க, எல்லாரும் ஒரே மாதிரி அவங்க என்ன ஆய்வு சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க டிக் டிக்கா போடுங்க அப்படிங்கிறாரு. ஐயோ என்ன சார் இப்படிலாம் செய்யக்கூடாதுங்க சார்,
தேரிழுத்தாலும் தெருக்கூட்டினாலும் செவ்வனே செய்கன்னு தான் சார் எனக்கு சின்ன வயசுல தமிழ் மிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால ஆய்வு நடத்துறோம், வீடு வீடா போய் அந்த டேட்டா கலெக்ஷன் பண்றோம். அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 27 கொஸ்டினோ 28 கொஸ்டினோ நாங்க உண்மை நிலையை நம்ம எடுக்கிறோம் சார்ன்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சு பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் 2017 வந்து அந்த சார் வந்து எனக்கு ஃபோன் பண்றாரு. அந்த அந்த வாழ் தமிழர்னு சொன்னேன் இல்லையா, அமெரிக்கன் வாழ் தமிழர், NRI அப்படின்னு சொல்லுவோம். அருமையான ஐயா ராசி சரவணபவன் ஐயா. அவரை நினைக்கும் போதே எனக்கு ஒரு காட்ஃபாதர், கடவுளே எனக்கு அனுப்பி வைத்த இறை தூதர்னு கூட நான் சொல்லுவேன். அவர் வந்து, அம்மா இந்த மாதிரி ஒரு சுவிட்சர்லாந்துல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுமா, எஜுகேஷனல் லீடர்ஷிப் சிம்போசியம் நடக்குதுமா, நீங்க கூட கூகுள்ல போட்டு பாருங்க, WELS 2017 சுவிட்சர்லாந்துல நடக்குது. அதுக்கு வந்து பேப்பர் பிரசன்டேஷன் கேட்டிருக்காங்கம்மா, நீங்க வந்து நம்ம அந்த மலைவாழ் பள்ளிகள்ல செய்யறோம் இல்லையா, அதை வந்து ஒரு பேப்பரா நீங்க எழுதுங்கம்மா, ஆய்வு கட்டுரை எழுதி பேப்பர் பிரசன்ட் பண்ணுங்கம்மா. சார் நான் சேலத்துல இருக்கிறேன் சார், தமிழ்நாடு ஒரு சென்னை கூட இல்லைங்க சார், என் பேப்பர் எல்லாம் செலக்ட் ஆகுமா சார் அப்படிங்கிறேன். அதுவும் நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற ஒரு BRT, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ற ஒரு BRT. அம்மா நீங்க எழுதுங்க அப்படின்னா எழுதுனேன், செலக்ட் ஆயிடுச்சு. யூ ஜஸ்ட் திங்க். ஸோ நான் 2017 சுவிட்சர்லாந்து போனேன். 3 நாள் அங்க அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. என்னுடைய பேப்பரை பிரசென்ட் பண்றேன். அப்கோர்ஸ் ஐயாவுடைய வழிகாட்டுதல, ராசி சரவணபவன் ஐயாவுடைய வழிகாட்டுதல பிரசென்ட் பண்றேன். ஒரு கென்யா லேடி வந்து, கீன்யான்னு சொல்லணும், வந்து இதை முடிச்சதும் நான் SSA உடைய திட்டத்தை எல்லாம் கூட சொன்னேன், இந்த மாதிரி இந்த திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அந்த லேடி வந்து என்ன அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இஸ் யோர் கவர்மெண்ட் டூயிங் சோ மெனி திங்ஸ் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னாங்க. ஐ செட் எஸ் அப்படின்னு. Then you are born in a wonderful country, man அப்படின்னாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இந்தியராவதில் ஒரு பெருமை, தமிழகத்திலிருந்து சென்ற ஒரு பெருமை. எங்க சேலம் மாவட்டத்தை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, புக்ககம் வந்த மாவட்டம் இல்லையா, தாய் மாவட்டம் சென்னை தான், புக்ககம் வந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். ஸோ இங்க வந்து என்னால இதை செஞ்ச முடிஞ்சதே அப்படின்னு வந்து நான் வந்து ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, நிறைய வேலைகள் நான் செய்வேன். 11 o'clock ஆயிடுச்சு, மேடம் மேபி 15 minutes எனக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கூடவே வந்து தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் எப்பயுமே எஜுகேஷன் நம்ம ஸ்கூலு அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஒரு பையனுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் நீங்க கொடுக்க முடியுமோ அத்தனை எக்ஸ்போஷர் கொடுக்கணும். இப்போ நான் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க வந்துட்டேன். ஸோ நான் பாக்குறேன், அடாடா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இத்தனை விஷயம் இருக்குதா, தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் வராங்க, அந்த இன்ஸ்பயர் மனக் அவார்டு வருது, கலை இலக்கிய விழா நடத்துறாங்க. அந்த போன வருஷமா என்னமோ 78 போட்டிகளாமே, நினைச்சு பாருங்க. எங்க பிரைவேட் ஸ்கூல் பையனுக்கெல்லாம் அவ்வளவு போட்டிகள்லாம் நாங்க வைக்கிறதே இல்லையா, பிரைஸ் கொடுக்கறது யாரு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குதாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலை இலக்கிய விழா எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு சொல்றேன் டீச்சர்ஸ். கலை இலக்கிய விழாவில் டிராயிங்ல ஒருத்தர் வந்து ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. அவங்களை எங்க கூட்டிட்டு போக போறாங்க தெரியுமா? கனடா. தமிழக முதலமைச்சரின் மாணவர்கள் வெளிநாட்டு பயண திட்டம்னு ஒண்ணு இருக்குதுங்க, எஜுகேஷனல் டூர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுல தான் எங்களுடைய அருமையான 2 குழந்தைங்க, மறக்கவே முடியாத வாழ்க்கையில் அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு வந்து அரசு பள்ளி தான் கொடுத்துச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சுடரொலின்னு பேரு, சிலோன் காலனி பொண்ணுங்க, ஓகேவா? சுடரொலி 8ஆம் வகுப்பு வரை ஒரு சயின்ஸ் டீச்சர், அருமையான அற்புதமான டீச்சர். அந்த டீச்சரை கூட இதுல பேச வைக்கணும். நான் செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த டீச்சர் கேட்டோம்னா நான் இப்படியே கேட்டுருப்பேன், டீச்சர் எப்படிதான் இவ்வளவு எல்லாம் செய்யறீங்க அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி அருமையான டீச்சர்ஸ் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கிறீங்க. அவங்களெல்லாம் வெளிக்கொணர்வதில் A3 வந்து எவ்வளவு ஒரு பிரமாதமான அமைப்புங்கிறத சொல்ல தேவையில்லை. என்னுடைய சின்ன முயற்சியா நான் நிறைய டீச்சர்ஸை வந்து கொண்டு வருவேன். இன்ஃபேக்ட் இந்த பாய்ஸ் படத்துல ஒரு பாட்டு வரும், அப்துல் கலாம் கையால் விருதுகள் வாங்கணும் அப்படின்னு. அந்த பாட்டு வரும்போது நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன், நினைச்சுக்குவேன், ஐயோ அப்துல் கலாம் ஐயா கையால் எப்ப நான் விருது வாங்குறது, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அவர்லாம் அரசு பள்ளிக்கு தான் கொடுப்பாரோ என்னமோ அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஐயா போயிட்டாரு, ஆனா அந்த ஸ்பார்க் எனக்குள்ள ஏத்தி வச்சுட்டு போயிருக்காரு. 2010 நினைக்கிறேன், 2018 நினைக்கிறேன், அப்துல் கலாம் ட்ரஸ்ட்னு ஒண்ணு இருக்குதுங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. என்ன அவார்டு அப்படின்னா, ஃபார் மோட்டிவேட்டிங் டீச்சர்ஸ். நினைச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் கூட ஒரு அவார்டு கொடுப்பாங்களா? நான் ஆசிரியர் கூட இல்ல, இத்தனை மாணவர்களை நான் வந்து இப்படி செஞ்சேன் எல்லாம் கூட இல்ல, ஒரு BRT தான். ஆனா ஒரு கேட்டகரி புதுசா அந்த வருஷம் உருவாக்குனாங்களாமா, எனக்கு அது கூட தெரியாது. ஃபார் மோட்டிவேட்டிங் டீச்சர்ஸ் போட்டு அப்துல் கலாம் ட்ரஸ்ட்ல இருந்து. அப்போ ஐயாவே வந்து அருவமா இருந்து எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ இது இத்தனையும் வந்து எனக்கு கொடுத்தது எதுனா அரசு பணிதான். இதுல இருக்கக்கூடிய மனநிறைவு வந்து எனக்கு எங்கேயுமே இல்லை. அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ராஜ்கோட் ஸ்கூல்ல, அதுல வந்து 4 டேர்மு, ஒவ்வொரு டேர்முக்கு அந்த காலத்திலேயே 1 லட்சம் ரூபாய்க்கு மேல ஃபீஸு.
நீங்க தயவு செஞ்சு 3 டேர்ம்னு நினைச்சுக்காதீங்க, 4 டேர்ம், ஓகேவா? ஸோ 4 டேர்முக்கு 4 லட்சம். அப்போ இப்போ எவ்வளவு தெரியாது, தட் வாஸ் வே பேக் இன் 1990ஸ்லயே அவ்வளோ அப்படின்னா. ஆனா அந்த பள்ளிகள்ல எனக்கு கிடைக்காத ஆத்ம திருப்தி வந்து இங்கே எனக்கு கிடைக்குதுங்க. ஒரு இடத்துக்கு போறோம், சத்துணவு வந்து 2 எலுமிச்சம்பழத்தை பிரிஞ்சு எலுமிச்சம்பழ சாதம் போடுறாங்க. என்ன வாட் இட் இஸ், யூ ஜஸ்ட் திங்க் ஆஃப் தட். ஆனா அதையெல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்க இருக்கோம். ஒரு போகும்போது நல்லதனமா பல இடத்துல சொல்லுவோம், சில இடத்துல எழுதிட்டு வருவோம், சில இடத்துல உயரதிகாரி. எனக்கு ஒரு அருமையான ஒரு அம்மா இருந்தாங்க, எங்க உஷா அம்மா சிஓவா இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீங்க எல்லாம் போறீங்க பார்த்துட்டு எழுதிட்டு வருங்க, 3 தரம் நீங்க வந்து வான் பண்ணுங்க, 3 தரமும் அது வந்து உங்களுக்கு சரியா வரலன்னா 4வது தரம் என் நாலேஜ் கொண்டு வாங்க அப்படின்ட்டு வந்து அருமையான அம்மா. அவங்க வந்து அவ்வளோ எங்களை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க என்னுடைய நாலேஜ் கொண்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் சில இடத்துல நிறைய டீச்சர்ஸ் வந்து சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா சில இடத்துல வந்து ஐயோ அதை பார்த்தா நமக்கு வந்து மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. ரொம்ப அவ்வளோ ஒரு லத்தார்ஜி. நேத்து கூட ஐயா வந்து ஒரு இடத்துல அவர் பார்த்தது சொல்லிட்டு இருந்தாரு, ஈராசிரியர் பள்ளியாமா, உள்ளார கேட்டு பூட்டி இருக்கு, உள்பக்கம் பூட்டி இருக்கு, எல்லா குழந்தையும் வாசல விளையாடிட்டு இருக்கு, உள்ளார பூட்டி இருக்கு. எங்கேயும் சுத்தமுத்தம் பார்த்தா ஜன்னல் வழியெல்லாம் நடந்து வந்து பாக்குறாங்க. டிரைவர், ஐயாவுடைய டிரைவர் எல்லாம் நடந்து வந்து பாக்குறாங்களாமா. எந்த கிளாஸ்லயும் டீச்சர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இல்லையாமா. ஈராசிரியர் பள்ளியில் நமக்கே தெரியும் என்ன அப்படின்னா. அப்புறம் வந்து இந்த மாதிரி நாங்க வந்திருக்கோம், கதவை திறங்க அப்படின்னதும் ஒரு பிள்ளை ஓடி போயிட்டு சாவி, அந்த கேட் சாவி எங்க இருக்குதாமா, ஆசிரியர் தலைமை ஆசிரியர் தூங்கிட்டு இருக்காரு, அவருடைய தலைகாணி கடியில அந்த சாவி இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளை திறக்குது. அப்புறம் இவங்க எல்லாம் உள்ள போறாங்க டீம். இது வந்து ஒரு 100க்கு 2% டீச்சர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்களா? ஆனா அந்த 2% வேலை செய்யாத டீச்சர்ஸோ வேலை செய்யாத தலைமை ஆசிரியருக்காகவோ மீதி சூப்பரா செஞ்சுட்டு இருக்கிற 88% டீச்சர்ஸ் நான் சொல்லுவேன் அருமையா செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 10% பாத்தீங்கன்னா எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற அளவு செஞ்சிட்டு இருக்காங்க. நேத்து நம்ம ஏத்திரியில ஒரு ஆசிரியர் பார்த்த, ரொம்ப சாரி எனக்கு பேர் மறந்து போச்சு, அவங்க சொல்ல எளிமையா இருக்கிறாங்க டீச்சரு, ஆனா அவ்வளோ அருமையா கருத்துக்கள் சொன்னாங்க. அவங்களுடைய பணிகள் எல்லாம் பார்த்தா எனக்கு வந்து இன்னும் எனக்கு வயசு பத்தலையே, இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நம்ம ரிட்டையர் ஆயிடுவோமே, 3 வருஷம் நினைக்கிறேன், ரிட்டையர் ஆயிடுவோமே, நம்ம எதுவுமே செய்யாம போயிடுவோமோ. நேத்து நான் அவ்வளோ மோட்டிவேட் ஆயிட்டேன். ஸோ அந்த மாதிரி அத்தனை நல்ல நல்ல டீச்சர்ஸை கொண்டது வந்து நம்ம அரசு பணி நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. காலையில இட்லி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பையன் காட்டு தூரம் நடந்து வரான், 3 கிலோமீட்டர் நடந்து வரான். இருக்குதுங்க, நம்ம வந்து ஸ்கூல் எல்லா இடத்துலயும் வச்சிருக்கோம், பட் ஸ்டில் சம் ஹேபிடேஷன்ஸ் ஆர் சோ ஃபார் ஆஃப். They are so far off. Children are still coming by walk. காலையில வராங்க, இந்த டீச்சர் என்ன செய்யறாங்க, அந்த லோக்கல் கடையில இருந்து இட்லி வாங்கி கொடுக்குறாங்க, இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் 2 டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வராங்க. என் கண்ணார நான் பார்த்தேன். அந்த டீச்சரை வந்து நான் ஒரு பெரிய மகாராணி வந்து அப்படியே முத்துமாலை கட்டி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி எனக்கு அந்த டீச்சர் பார்த்தாங்க. காலையில இட்லி வாங்கி கொடுக்குறாங்க, பரோட்டா வாங்கி, என்னமோ அந்த கடை அந்த ஊர்ல என்ன சுட சுட அந்த பிள்ளைக்கு கிடைக்குதோ அதை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. கை காசு போட்டு ஒரு பையனுக்கு சயின்ஸ் எக்ஸிபிஷன் கூட்டு போறாங்க. அது சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு அந்த மாதிரியான நல்ல நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க. அந்த டீச்சர்ஸோட நம்ம ஒர்க் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்றோம் அப்படின்ட்டு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்குது. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மன்னூர் ஜோசப் ராஜன் வராரு. அவர் வந்து ஒரு அரிய தெய்வம், ஓகேவா? அவர் வந்து மன்னூர்னு ஒரு ஊர் இருக்குங்க, பெத்தநாயக்கம்பாளையம் கல்ராயன் ஹில்ஸ்ல. நினைச்சு பாருங்க, கரிய கோவில் வளவெல்லாம் தாண்டி அப்படி போனோம் நீங்க. அங்க போகும்போது கலெக்டர் வந்து என்ன சொன்னாராமா, திரும்பி வந்த பிறகு அந்த 2 வீலர்ல தான், அப்பெல்லாம் பாதை இல்ல, அந்த பாதையில தன்னை கூட்டு போன ஒருத்தர் வந்து அவருக்கு போட்ட பொன்னாடி எடுத்து அவருக்கு பார்த்து, ஐயா என்ன உயிரோட கூட்டு வந்தியே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஐயாவே, முன்னாடி இருந்த கலெக்டர் ஐயாவே இது பண்ணாங்க. அந்த அளவு ரிமோட்டான ஒரு ஸ்கூல், பாதை வந்து வெரி டேஞ்சரஸ். அந்த ஸ்கூல்ல வந்து அற்புதமா, மன்னூருங்கிற ஸ்கூல்ல அற்புதமா கொண்டு வந்த டீச்சர்ஸ்ல அவர் ஒருத்தர் ஜோசப் ராஜ். அவங்க எல்லாம் அடுத்த இதுல வருவாங்க பாருங்க எபிசோட்ல. நீங்க வந்து அப்படியே அசந்து போயிடு, இப்படி கேட்டுட்டே இருப்பீங்க. 2 நாளுக்கு வந்து ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்த தாக்கம் மாதிரி இட் வில் ரிமைன் வித் யூ ஃபார் a லைஃப் டைம். இன்னொரு ஆசிரியர் லைன்ல இருக்கிறாரு, சிவகுமார்னு சொல்லிட்டு. அவரை தான் வந்து நான் டெல்லியில சொன்னேன் இல்லையா, ஐ வாஸ் டெல்லிங் யூ, பிரிட்டிஷ் கவுன்சில்ல சிபிடின்னு ஒன்று இருக்குங்க, கண்டினியூயிங் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்ல. அந்த கான்ஃபரன்ஸ்ல நான் போய் பேப்பர் பிரசன்ட் பண்றேன், இங்கிலீஷ் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து சிவகுமார் பழனிசாமியை வந்து அவருடைய அரிய பெரிய சாதனைகள்லாம் அங்கே நான் காட்டுறேன். ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. ஜஸ்ட் இமேஜின், பிரிட்டிஷ் கவுன்சில் எவ்வளவு பெரிய மக்கள்லாம் இருப்பாங்க. அப்படியே எழுந்து நின்று சிவகுமார் படத்தை போடுற ஒரு ப்ளூ சட்டை, இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்கு, தலை மொட்டை அடிச்ச மாதிரி இருந்தாரு, ஒரு ப்ளூ சட்டையை போட்டுட்டு இருக்காரு. அவர் படத்தை நான் காண்பிக்கிறேன். திஸ் இஸ் த வண்டர்ஃபுல் டீச்சர் சிவகுமார் who has the method called Triver method. His children speak in English அப்படின்னு சொல்லி அந்த அவர் பிக்சரை காட்டுறேன்.
அப்படியே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்கங்க. அந்த மாதிரியான அருமையான ஆசிரியர்கள், அரசு பணி ஆசிரியர்களே. ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ, யூ வில் ஒர்க் இன் வண்டர்ஃபுல் ஸ்கூல்ஸ். ஆனா அங்க இல்ல செய்யறது வந்து வேலை இல்லைங்க. இந்த பிள்ளைங்க இல்லாத பிள்ளைங்களுக்கு நீங்க செய்யறீங்க பாருங்க, அதுதான் உங்க கையில இப்ப என்னென்ன வாய்ப்பு. இதை தான் இப்ப சொல்ல போறேன். இன்ஸ்பயர் மனக், அதாவது ஒரு நேஷனல் லெவல்ல நடக்கக்கூடிய சயின்ஸ் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுங்க. அதுல வந்து உங்க பையன் வந்தானா அவனுக்கு அதுல இருந்து செலக்ட் ஆனதுதான் அந்த பொண்ணு சொன்னேன் இல்லையா, சுடரொளி. ஜப்பான் போயிட்டு வந்தா, ஒரு அரசு பள்ளி மாணவி ஜப்பான் போயிட்டு வரா அப்படின்னா why? Because that girl is first studying in government school. The government has implemented a scheme to take children abroad. அந்த ஆசிரியர் 8th வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அந்த அருமையான கலையரசின்னு ஒரு டீச்சர், அவங்க கூட வருவாங்க பாருங்க, அருமை அருமையோ அருமை. அந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு இல்ல, அவங்க ஒரு 10-12 பிள்ளைங்களை ரெடி பண்ணி இருக்காங்க. திலீப் ராஜு, திலீப் ராஜுவை தெரியாதவங்க யாரே இருப்பாங்க. நான் தினசரி பார்த்து Facebookல பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஆசிரியர் ஒருத்தர் இருந்தான்னா திலீப் ராஜு. வை பொறாமை மீன்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் as much knowledge as him. ஒண்ணு. ரெண்டாவது அவருடைய இனிமையான சுபாவம். நான்லாம் அப்படியே பதட்டப்படுவேன், டென்ஷன் ஆவேன். இந்த ப்ரோக்ராம்க்கே எவ்வளவு டென்ஷன் ஆனேன்னு உமா மேம்க்கு தெரியும். கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம அவ்வளவு அரிய சாதனைகள் செஞ்சு திலீப் ராஜு போயிட்டு இருக்கிறாரு. அந்த எங்க சுடரொளி பத்தி சொல்லிட்டு இருந்தேன், ஜப்பான் போன பிள்ளை. அவளை வந்து 8th வரைக்கும் சயின்ஸ் ப்ராஜெக்ட் செஞ்சு வச்சது அந்த கலையரசி டீச்சர் தான். அதுக்கப்புறம் பின்லாந்து ஒருத்தி போறா, எங்க அரசு பள்ளி மாணவியர் கோட்டை கேர்ள்ஸ்ல இருந்து பின்லாந்து போறா ஒரு பொண்ணு, ராகவின்னு சொல்லிட்டு. அவளுக்கும் கைட் டீச்சர் இவங்க தான். யாரு? 8th ஸ்டாண்டர்ட் டீச்சர் தாங்க. பெரிய பிஜி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவோ அருமையான வேலைகள்லாம் செய்ய முடியும். இந்த கலைச்செல்வன் ஒருத்தர் இருக்கிறார் ஈராசிரியர் பள்ளியில தலைமை ஆசிரியர். அவங்களை கூட ஒரு நாள் ப்ரோக்ராம் பண்ண சொல்லும். சோ வண்டர்ஃபுல். மலையில இருக்கிறாரு, அவ்வளோ அருமையா செய்யறாரு கலைச்செல்வன். அவர் வந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தார். அந்த மாதிரி பாக்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் பெரிய ஒரு சில, அதாவது குடத்திலிட்ட விளக்கு குன்றிலிட்ட விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குன்றிலிட்ட விளக்கா நம்மளுடைய தமிழக ஆசிரியர்னா நான் தமிழக ஆசிரியர் மட்டும் சொல்ல மாட்டேன், இன்னும் குஜராத்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் எனக்கு வந்துட்டு இருக்காங்க. they are coming into my knowledge. Ma'am, you are the inspiration. நான் ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது. I am constantly being inspired by the wonderful work which is done by several government teachers who are there with us. எங்க மாவட்டத்துல அதே மாதிரி அன்னைக்கு அந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு டீச்சரை பார்த்தேன், பிரமாதங்க, அற்புதமோ அற்புதம். அந்த மாதிரி அரசு பள்ளியில டீச்சர்ஸ், you have so many opportunities for you government teachers. இன்ஸ்பயர் மேனக் பத்தி சொல்லிட்டேன், TNSF பத்தி சொல்லிட்டேன். அப்புறம் கலை இலக்கிய விழா போன வருஷமா 68 போட்டியோ 78 போட்டியோ நினைச்சு பாருங்க. ஒரு அரசு வந்து 68 போட்டி வைக்குதுன்னா அதுல எவ்வளவு பீப்புள் ஆர் இன்வால்வ். அந்த குழந்தைய கூட்டிட்டு வர்றது, குழந்தை கிடையாது, 11th 12th பாய்ஸா இருப்பான், அவன் மேய்க்கிறதே ஒரு பெரிய பாடம். இந்த பக்கம் கேர்ள்ஸ் இருக்கும், அந்த பக்கம் பாய்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் கரெக்டா கூட்டிட்டு போய் பத்திரமா கொண்டு வரணும். பிளஸ் டு கிவ் தம் பெர்ஃபார்மன்ஸ். அரசு பள்ளியிலேருந்து வரனால யாரும் உங்களுக்கு பிரைஸ் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அந்த கலை இலக்கிய விழாவில் ஒரு பிள்ளை 2 பசங்க செலக்ட் ஆகிருக்காங்க. குகை பாய்ஸ்ல ஒருத்தன் வந்து, அவன் பேரு ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் கலைவாணன் ஒரு மதிவாணன், மதிவாணன், ரைட். ஸோ ஒருத்தர் வந்து ஹிந்தியில கவிதை எழுதியிருக்கிறாரு, அந்த பையனும் செலக்ட் ஆயிட்டான். அவன் வந்து போக போறான் கனடா. ஒருத்தன் வந்து பாலாஜி பிரசாத்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப புத்திசாலியான குழந்தைகள், அதாவது குழந்தைகள் வந்து they should not only be studious and good in their work, they should also be smart அப்படின்னு. இவன் என்ன பண்ணா, இந்த பாலாஜி பிரசாத்ங்கிறவன் நம்ம எக்ஸிபிஷன் வருஷம் அரசு பொருட்காட்சியில நம்மளுக்கு ஒரு ஸ்டால் இருக்கும் இல்லையா, SSAக்கு RMSAக்கு எல்லாம் ஒரு ஸ்டால் இருக்கும் இல்லையா, அங்க வந்து எங்க குழந்தைகளுடைய படைப்பெல்லாம் நாங்க வைப்போம். KGB குழந்தைங்களுடைய அந்த வயர் பின்னுதல் என்ன, அவங்க ஃபேஷன் ஜுவல்லரி என்ன செய்யறாங்களோ அத்தனையும் அங்க வந்து நாங்க வந்து வைப்போம். சோ அப்படி வச்சிருக்கும் போது இந்த பையன் வந்து அவன் வந்து டிராயிங் கேட்டகரியில வரைஞ்சிருக்கான். யார் படத்தை வரைஞ்சான்னு கேளுங்க, ஓகேவா? முதலமைச்சர் படத்தை வரைஞ்சிருக்கான், அற்புதமா வரைஞ்சிருக்கான். அந்த குழந்தைக்கு நல்லாவே சூப்பர் டேலண்ட். குழந்தை கிடையாது, இஸ் 11th ஸ்டாண்டர்ட் பாய். அவன் வந்து அற்புதமா வரைஞ்சு அப்படியே காட்டுறான் ஐயாவுக்கு. ஐயா பாக்குறாரு, உடனே பாக்கெட்ல இருந்து, அவருக்கு பாக்கெட்ல என்ன இருக்கோ 2000 ரூபாய் நோட்டு எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த பேரவையும் அவர் குறிச்சு வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 8-10 மாசம் கழிச்சு அந்த குழந்தைக்கு வந்து அழைப்பு வருது, யூ ஆர் செலக்டட் டு கோ டு கனடா. நினைச்சு பாருங்க, கனடா. இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும் டீச்சர்ஸ், அதாவது த கவர்மெண்ட் வில் கிவ் யூ அந்த டிக்கெட்லாம் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஆனா அந்த பையன் கையில ஒரு 10 காசாவது இருக்கணுமா வேண்டாமா? நான் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பள்ளி மாணவன், நான் வந்து பின்லாந்து போறேன், நான் ஜப்பான் போறேன், நான் வந்து கனடா போறேன், என் கையில கொஞ்சம் காசு இருக்கணும்ல, போட்டுக்கிறதுக்கு நல்ல சட்டை பேண்ட் இருக்கணும்ல, அதெல்லாம் எப்படி கொண்டு வந்து தருது? எல்லாத்துக்கும் போய் நம்ம வந்து நிக்க முடியுமா? அப்போ நானும் அந்த கலையரசி டீச்சரும் போறோம்.
போத்தீஸ போய் கதவை தட்டுறோம், சென்னை சில்க்ஸ கதவை தட்டுறோம். ஏன்னா பின்லாந்து போறதுக்கு வந்து தெர்மல் வேர் வேணுங்க. They gave a coat and all that. I'm not saying no, but there are so many things which a child will need if the child has to go. நம்ம இடத்த விட்டு வேற ஒரு நாட்டுக்கு, வெளிநாட்டுக்கு, அதுவும் பின்லாந்து என்ன -degrees it will be going. ஸோ தெர்மல் வேருக்கு போத்தீஸும் சென்னையும் நானும் அந்த மிஸ்ஸும் போய் கதவு தட்டுறோம். ஐயா எங்க அரசு பள்ளி குழந்தை போகுது, எங்களுக்கு தெர்மல் வேர் கொடுங்க அப்படின்ட்டு கேட்கணும். ஐயா எங்க பிள்ளை இங்க போகுது, ட்ரெஸ் வாங்கி கொடுங்கன்னு ரோட்டரியை போய் கேட்கணும். 4-5 ரோட்டரியை கேட்டோம். அப்புறம் ஒரு ரோட்டரி வந்து கொடுத்துட்டான். சோ அந்த மாதிரி பல கதவை வந்து தட்டினா, அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன், 10 கதவை தட்டினாதான் 2 கதவு ஓபன் ஆகும். தட் இஸ் த லா ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஆனா அந்த 10 கதவை தட்டுறதுக்கான ஒரு இது வந்து மனதிடம் எனக்கு இருக்கணும். மதர் தெரசா சொல்லுவாங்க இல்லையா, என் கையில கூட துப்பு, ஆனா என்னுடைய ஹோமுக்கு ஒரு 100 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம்ம கையில யாரும் துப்ப வேண்டாம், ஆனா நான் கேட்கணும். ஈகோங்கிறது எனக்கு இருக்கவே கூடாது. ஸ்பெஷலி ஆஸ் அ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் எம்ப்ளாயி வந்து என் பிள்ளைங்களுக்காக நான் கேட்கறேன். இருக்கிற இடத்துல கேட்கறேன். உங்களுக்கு மனசு இருந்தா கொடுங்க, கொடுக்காட்டி பண்ணா போங்க இல்லையா. சோ லைக் தட். அந்த மாதிரி we've tapped so many doors. எத்தனையோ பேரை கேட்டோம். அம்மா வந்து அப்போ சிஓ அம்மா, எங்களுக்கு ஞானகௌரி மேம் இருந்தாங்க, ஒரு தாய் மாதிரி எங்களுக்கு இருந்தாங்க. அவங்க வந்து அம்மா நீங்க வந்து இந்த சோர்ஸை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, அவங்க எனக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க. அது வரைக்கும் நான் எனக்கு தெரியவே தெரியாது, நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு கூட எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நாங்க போய் கேட்ட போது அந்த பிள்ளைக்கு வந்து நல்ல உதவி கிடைச்சிச்சு. அந்த பிள்ளை வந்து மறக்கவே மாட்டான். இல்ல இது என்ன பியூட்டினா, அந்த போயிட்டு வந்தா பாருங்க சுடரலிங்கிறவளுக்கு, அவளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. இதெல்லாம் தெரியாது. போகும்போது திரும்பி வரும்போது, மேடம் எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க மேடம். என்னடா கண்ணு அப்படின்னு கேட்டா, நீ வந்து காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு உயர் படிப்புக்கு நகோயா யூனிவர்சிட்டில இருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு இன்விடேஷன் கிடைக்குது டு கண்டினியூ ஹர் எஜுகேஷன் இன் நகோயா யூனிவர்சிட்டி. இமேஜின். சோ அப்போ அதுக்கு காரணம் யாரு? அந்த 8வது வரைக்கும் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ண வச்ச டீச்சரு, அனுப்பிச்சு வச்ச ஹெச்எம், அப்புறம் 11th 12th அவ படிச்ச ஸ்கூலு, அங்க அந்த ஹெச்எம் அந்த டீச்சர்ஸ் போறதுக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு 80 டீச்சர்ஸ், 88 டீச்சர்ஸ் கூட இருப்பாங்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ல, ஒரு ஸ்கூல்ல ஒவ்வொரு டீச்சரும் 100 ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க, எத்தனையோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு குழந்தை போனா என்ன நினைச்சாங்க என்னவோ தெரியல, பட் தே கேவ். அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி தான் அந்த குழந்தைக்கு வேண்டியன செய்து அனுப்பிச்சோம். எங்களுக்கு ஒரு இது கிடைச்சிச்சு பாருங்க, அவளுக்கு வந்து டு கண்டினியூ எஜுகேஷன். ஸோ வாட் ஐ ஆம் ட்ரைங் டு புட் அக்ராஸ் இஸ், நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு அரசு பணியில். இதுதான் இப்போ வந்து இந்த ஸ்வச், இதை வந்து சொல்லவே மறந்து போயிட்டேன். ஸ்வச் பாரத்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயோ என்னப்பா இது ஒரு வேலை ஸ்கூலுக்கு, இது செய்யுங்கிறாங்க, அது செய்யுங்கிறாங்க, அது செய்யுங்கிறாங்க அப்படின்ட்டு. சிவில் காம்பனன்ட் டீச்சர்ஸ் இது ஞாபகம் வச்சுங்க. நான் ட்ரைனிங் டிசி, இது சிவில் காம்பனன்ட். ஆனா சிவில் டிசி ஒரு அருமையான மனுஷன், ஒரு ரொம்ப யங் மேன். அவரு பை நேம் செந்தில்குமார், சிவில் டிசியா இருந்தாரு. ஸ்வச் பாரத், அது ஸ்வச் பாரத்னே சொல்றதுக்கு நிறைய தெரியும். நிறைய சாட்ச் பாரத் சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் நம்ம மொழி கிடையாது, இருக்கட்டும். ஸோ எனக்கு வந்து இன்சிடென்டலி உங்களுக்கு இதை சொல்ல நான் மறந்து போயிட்டேன். இந்த 6 டிகிரியில வந்து 2 டிகிரி ஹிந்தி, எனக்கு எம்ஏ பிஎட் இன் ஹிந்தி. அது எப்படி படிச்சேன்னா, 6 மாசம் கை குழந்தையுடன் தொட்டில்ல குழந்தைய போட்டுருவேன், ஆட்டிக்கிட்டே ஏக் கவுமே ஏக் ராஜா ரேதா தா அப்படின்னு படிச்சுட்டே இருப்பேன். ஸோ அப்படி 6 மாசமா எக்ஸாம் எழுதி படிச்சு எம்ஏ பிஏ ஹிந்தி முடிச்சிட்டேன். அப்புறம் நார்த்லேயே போனதுனால அங்கெல்லாம் சொல்றாங்க யூ டோன்ட் நோ ஹிந்தியா அப்படின்னாங்க. ஐயோ இது என்னடா வம்பா போச்சுன்னு எம்ஏ ஹிந்தி படிச்சேன். அப்புறம் நோ யூஸ், யூ ஹேவ் டு டூ பிஎட் இன் ஹிந்தி நோ மேன் டு டீச் ஹிந்தி அப்படின்னாங்க. உடனே பிஎட் இன் ஹிந்தி படிச்சேன். ஸோ எம்ஏ பிஎட் இன் ஹிந்தி இப்போ சொல்லிட்டான். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வர்றேன். இங்க வந்து ஹிந்தியெல்லாம் எங்க இதுலயே இல்லை, நீ என்ன ஹிந்தி படிச்சு பிகாமும் ஹிந்தியும் படிச்சுட்டு வந்திருக்கேன், உனக்கெல்லாம் என்ன அப்படின்ட்டாங்க. உடனே ஓடி போய் பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ், எம்எட் அண்ட் தென் எம்ஃபில் இங்கிலீஷ் இத்தனையும் முடிக்கிறேன். இத்தனை வேலைகளுக்கு இடையும் செய்யறேன். ஒரு பெருமைக்காக சொல்லல டீச்சர்ஸ். அதாவது முடியும் நம்மளால நினைச்சா நம்மளால முடியும், நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சா முடியவே முடியாது. நான் வந்து நினைச்சேன் சுவிட்சர்லாண்ட்ல என்னுடைய பேப்பராவது செலக்ட் ஆகுது ஏன்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ வென் யூ ஒர்க் டுவர்ட்ஸ் சம்திங் வந்து அதை பத்தி கான்ஸ்டன்டா, ஈவன் என்னுடைய எஸ்எஸ்ஐ ஜாப் கூட அப்படிதான். அந்த பென்சில் இது தானே எங்க ஸ்கீமே, இதானே எங்களுடைய லோகோ வந்து பென்சில் இருக்கும், இங்க ஒரு கேர்ள் சைல்டு இருக்கும், இங்க ஒரு பாய் சைல்டு இருக்கும். அந்த பென்சில் டிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு அந்த பென்சில் சிம்பிள் ரோட்ல போகும்போது எங்கெங்க போகுதோ அதையெல்லாம் பார்த்து நான் பரவசம் ஆயிடுவேன். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படி. பிஆர்டினா என்னன்னு தெரியாது, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் என்னன்னு தெரியாது, அப்படி போனேன். அப்புறம் இது கூட சொன்னாங்க, டிசி எல்லாம் போகாதீங்க, 8 மணி ஆகும் வீட்டுக்கு போறதுக்கு. அதே மாதிரி கோப்பெல்லாம் ஏதாவது உளறிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க தான் கை காசு வச்சு கட்டணும். ஏதாவது உளறிட்டோம், பில்ல தொலைச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்றது, நீங்க தான் கை காசு கட்டணும். நிறைய பேர் என்ன பயமுறுத்துனாங்க. பிஆர்டியா இருந்த போது எனக்கு பயமுறுத்துனாங்க. எனக்கு வந்து
எனக்கு இவ்வளவே நான் உள்ள வரும்போதே எனக்கு என்ன so வெரி ஓல்டு, இவ்வளவுதான் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கு. இப்பதான் 11th இயர் இன் கவர்மெண்ட் ஜாப் முடிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்னால எவ்வளவு மேக்சிமம் கொடுக்க முடியுமோ நம்ம கொடுப்போங்க. அதாவது விவேகானந்தரோட இடத்துல சொல்லுவாரு, தேய்ந்தே அழிவேனே தவிர துருப்பிடித்து அழிய மாட்டேன்னு சொல்லுவார். நான் தேஞ்சு அழிஞ்சு போறதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவன் வந்து உழைப்பால் இவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்தாருன்னு எங்கேயாவது இருக்குதா? கிடையவே கிடையாது. So if you work well, no BP varadu, sugar varadu, that you know, isn't it? So like that you have to give yourself 200% teachers, 300% if you can give, nothing like that. So நம்ம teachers எல்லாமே வந்து highly motivatedா நிறைய விஷயம் செய்யணும், இதை தாண்டி நிறைய வேலை செய்யணும் அப்படின்ட்டு கூட நான் வந்து டீச்சர்ஸுக்கு சொல்லுவேன். நீங்க வந்து எங்கெங்க மேடம் நேரம் இருக்குது, இந்த காலையில இந்த அட்டெண்டன்ஸ் போடவே அரைநாள் போயிட்டு, நாட் அட் ஆல் லைக் தட். அட்டெண்டன்ஸ் போடுறது எவ்வளவு ஒரு பிரமாதமான விஷயம். அந்த குழந்தை நடுவில் எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா எப்படி தெரியும்? எம்எஸ் கொண்டு வந்ததுல somebody is working very well from, யாரோ நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். அந்த இது ஸ்வச் பாரத் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அது ஒரு அரிய வாய்ப்பு. 2018 நான் பிரதமர் மோடியோட பேசுறேன். இமேஜின், காணொலி வாயிலாக பிரதமர் மோடியோட பேசுறேன். எப்படி அப்படின்னா, ஸ்வச்சதா ஹி சேவா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்தது செப்டம்பர் 18th ஆஃப் 2018 வருஷம். அதுல வந்து 380 டாய்லெட், ஒரே ஒரு மணிவிழுந்தான் தெற்குன்னு ஒரு அருமையான ஊர் இருக்கு தலைவாசல்ல, ரிமோட் கார்னர்ஸ். அங்க வந்து சுமதின்னு ஒரு சுயம் சேவக் ஒரு லேடி இருக்காங்க, வாலண்டியர். அவங்க வந்து அந்த ஊர்ல வந்து 380 டாய்லெட்டை கட்ட வச்சதுனால அவங்க வந்து நேஷனல் அவார்டிங்க போய் மோதியோட போய் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. சம்பாரன்ங்கிற ஊர்ல, சம்பாரன் இஸ் ஃபேமஸ், ஹிஸ்டரி டீச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளவு நல்லா கொண்டு வராங்க பாருங்க. ஸோ சம்பாரன்ங்கிற ஊர்ல வந்து இந்த இவங்களாம் விருது வழங்கி பதக்கம் போட்டு, அவர் பிரதமரே பதக்கம் போட்டிருக்காரு, போட்டு அனுப்பிச்சிட்டாரு. இவங்க வந்து மணிவண்ணன் தெற்குக்கு வந்துட்டாங்க, நம்ம தலைவாசல் சேலம் மாவட்டத்துக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து காணொலி மூலம் கேட்கறாரு, அந்த அம்மா கிட்ட பேசணும்னு விரும்புறாரு. இங்கதான் நான் வர்றேன், ஓகேவா, நான் வந்து ஒரு பிஆர்டி தான், எஸ்எஸ்ஏல இருக்கிறேன், இவ்வளவு பெரிய அரசு கட்டிடத்துல கலெக்டரேட் ஆபீஸ்ல 303ங்கிற ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த லேடிக்கு ஹிந்தி தெரியும்னு நிறைய இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இந்த லேடிக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நிறைய இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அந்த இங்கிலீஷால வந்த வாய்ப்பு தானே சுவிட்சர்லாந்து போனது. நினைச்சு பாருங்க, அம்மா இவங்க எல்லாம் இங்கிலீஷ் பேசுறாங்க, என்னமோ சொல்றாங்க, என்னன்னு கேளுங்கம்மா. எனக்கு வந்திருக்கிறது ஃபாரினர், அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் ஹெட், கூட வந்து நம்ம தமிழர். அந்த இடத்துல இங்கிலீஷ் தேவைப்படுது, அந்த இடத்துல தான் நான் வரேன். அதுக்கு தான் நான் வந்து டீச்சர்ஸ்க்கு ஈவன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், ஒரு வேலை செய்யணுமா, கூப்பிடு கனிமொழியை, சாரி கூப்பிடு தமிழரசியை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எனி நேம், ஓகே, கூப்பிடு கலைசெல்விய அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க அந்த இடத்துல இன்றியமையாதவராக உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்ததுனால தான் ஹிந்தின்னு அது ஒரு அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஹிந்தி பேசுற ஒரு அம்மா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி, அவங்க இத்தனைக்கும் ஹிந்தி டீச்சரு, ஹிந்தி பேசும் மக்களை எல்லாம் பேசி இன்டர்வியூ எடுத்துட்டு எதுவும் சரி வராதனால முழிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, பேச போறது பிரதமர், ஒரு மாவட்டத்துல ஹிந்தி தெரியலன்னு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, ஹிந்தி பேசக்கூடிய மதர் டங்கா இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு அவங்க ஒரு இன்டர்வியூ நடத்திருக்காங்க. நடத்தினது வந்து அசிஸ்டன்ட் கலெக்டரு, அவங்களே ஒரு நார்த் இந்தியன் தான். ஆனா அவங்களுக்கு வந்து திருப்தி இல்ல, இந்த லேடியை கூப்பிடுனாங்க, நான் போய் நிக்கிறேன், ஒரு 6 மணிக்கு பீன்ஸ் வாங்கிட்டு இருக்கிறேன், போன் வருது, உங்களை வந்து உடனே கலெக்டரேட் வர சொல்றாங்க, அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆபீஸ்ல இந்த நம்பர் போங்கன்னு. பயந்து போயிட்டா, ஐயோ நம்ம என்ன செஞ்சுட்டோமோ தெரியலையே அப்படின்னு. எங்க எம்டிஓ சாருக்கு போன் பண்றான், அவர் தான் ஆபத் பாந்தவர் மாதிரி வருவார். அவர் வந்து சார் இந்த மாதிரி கூப்பிடுறாங்க சார், ஏதாவது கூட வரீங்களா சார், பயமா இருக்குதுங்க சார் அப்படிங்கிற. ஒன்னும் இல்ல மேடம், நீங்க போங்க, ஏதாவது தேவைன்னா எனக்கு அப்படியே மிஸ்ட் கால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி, அங்க போய் போனை ஆன் பண்ண முடியுமான்னு ஐ வெண்ட். எதுக்கு, நமக்கு என்ன பயம், நம்ம வந்து ஒரு வேலையை தான் செய்ய போறோம், தெரிஞ்சா தெரியுதுன்னு செய்ய போறோம். இல்லையா மேடம், நான் வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த வேலையை செய்யறோம், என்ன வேலையும் தெரியாது. உள்ள போகும்போது போறாங்க, இது மாதிரி இங்க டிரான்ஸ்லேட் பண்ணணுங்க, இதாங்க ஸ்கிரிப்ட்னு 4 பக்கத்தை கொடுத்துட்டாங்க. அப்புறம் அது இரவு பகலா உட்காந்து எழுதி, அதை வந்து அவங்க வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் ஹிந்தி, நம்ம வந்து ஹிந்தி கத்துக்கிட்டவங்க, ஆனா அசிஸ்டன்ட் கலெக்டர் வந்து நேட்டிவ் ஸ்பீக்கர் ஆஃப் ஹிந்தி. அப்போ அவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க இல்லையா, அத்தனையும் ஃபுல்ஃபில் பண்ணி, சரிங்க உங்களது நல்லா இருக்கு, நீங்களே வாங்க மொழிபெயர்ப்பான்னு சொல்லிட்டு சுமதி இங்க உட்காந்துருக்காங்க, நான் உட்காந்துருக்கிறேன், ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க. எல்லா ஸ்வச் பாரத் பீப்புளுக்கும் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எவ்வளவு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு பாருங்க. ஒரு ஆசையா போனேன் நான், யூனிஃபார்ம் சாரி எல்லாம் வாங்கிட்டு போனேன். அதுக்கு மேல என்ன பண்ணாங்க, இந்த டிஷர்ட்டை கொடுத்துட்டாங்க, எல்லாரும் தான் போடணும். ஓகே, வாட் இஸ் தேர். ஸோ அந்த டீச்சரான மோடி ஐயா என் கூட பேசுறாரு. ஒரு நாட்டின் பிரதம மந்திரியுடன் பேசக்கூடிய அரிய வாய்ப்பு எங்க கிடைச்சதுன்னா அரசு பள்ளியில கிடைச்சது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஹவு யூ ஹேவ் டு யூஸ் இட் அண்ட் ஹவு யூ ஹேவ் டு யூட்டிலைஸ் எவ்ரி திங்.
அப்படிங்கறது பத்தி நான் சொல்ல வந்தேன். கடைசியா ஒரு 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 இது மட்டும் சொல்ல விரும்புறேன். இந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட், நிறைய சயின்ஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியாதுங்க, பசங்களுக்கெல்லாம் என்னங்க தெரியும், எங்க பசங்களுக்கெல்லாம் ஐடியா வராதுன்னு. பையனுக்கு ஐடியா வரலன்னு நீங்க ஐடியா பண்ணுங்க. நீங்க எம்எஸ்சி பிஎட் சயின்ஸ் நீங்க தானே பண்ணிருக்கீங்க, நீங்க தானே எம்ஃபில் சயின்ஸ். இன்சென்டிவ் மட்டும் வாங்குறோமா வாங்கலையா? ஒரு இது வாட் மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு ஒரு இன்சென்ட், எம்ஃபில்க்கு ஒரு இன்சென்ட், ஐ டோன்ட் நோ வாட் ஆர் தி இன்சென்டிவ்ஸ், அது தெரியல எனக்கு. ஸோ அத்தனை செய்யும் போதும் பையனுக்கு ஐடியா வரல நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம தான் ஐடியா கொடுக்கணும். அவனுக்கு எவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கும், எக்ஸ்போஷர் நிறைய டீச்சர்ஸ்க்கே எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ தட் இஸ் வேர் ஐ வாண்ட் டு கிவ் மை டீச்சர்ஸ். ஒரு நான் பிஆர்டியை சேர்ந்த வேலூர் பிஆர்டியை சேர்ந்த போது இந்த சென்னை மாவட்டத்திலேருந்து அந்த திருவல்லிக்கேணி அந்த ட்ரிப்ளிகேன் டீச்சர்ஸ் எல்லாம் இது கூட்டு போயிட்டாங்க எங்க, சிங்கப்பூர் மேக்ஸுக்கு. அது ஒரு ஸ்கீம் போயிட்டு இருந்தது, மேக்ஸ் அபாக்கஸ் சிங்கப்பூர் மேக்ஸ் ஒன்னு இருக்கு, பிரமாதமா இருக்கும், அற்புதமா இருக்கும். எங்க ரங்கநாதன் சார் ஐயா இருந்தாரு, ஆர்எம்சி ஏடிபிசியா இருந்தாரு, அவர் தான் வந்து என்ன பயங்கரமா ஷேப் பண்ணாரு. அவர் தான் எனக்கு ப்ரப்போசல் எழுதி கொடுத்து, அதை பத்தி உங்களுக்கு தனியா சொல்லணும். கேஜிபிவிக்கு ஒரு ப்ரப்போசல், நீ என்னமா கேஜிபி கோஆர்டினேட்டர் நீங்க கேட்க கூடாது, நான் தான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பாதி உயிர் கேஜிபிவிக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ கேஜிபிவிக்கு ஒரு ப்ரப்போசல் எழுதணும், இங்கிலீஷ்ல எழுதணும், அங்கதான் நம்ம வரோம், ஓகேவா? அதை வந்து இங்கிலீஷ்ல கொடுக்கணும். பிரசன்ட் பண்ண போறது வந்து ஸ்டேட்ல எஸ்பிஜிஎஃப்னு ஒன்று பெரிய ஒன்று இருக்கு, அதுல வந்து ஹெட் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், அதோடைய ஹெட் வந்து அப்போ இருந்த சிஎம் அம்மா, நம்ம ஜே அம்மா வந்து அதுக்கு தலைவர். அப்கோர்ஸ் அவங்க வரமாட்டாங்க, பட் அதுக்கு ஹெட் வந்து ஒரு 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 ஐஏஎஸ் லேடி, சாந்தா ஷீலா நாயர், வண்டர்ஃபுல் லேடி. அவங்க தான் வந்து தமிழகத்தின் வாட்டர் உமன். எப்பயுமே ஒரு மீட்டிங்க்கு போறோம்னா அவங்க பத்தி நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும், கூகுள்ல போய் சர்ச் பண்ணணும். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐஏஎஸ் இருந்தா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி ஒரு என்னங்க பண்ணணும், எப்படிங்க பண்ணணும் கேட்டுக்கணும். அந்த ஹோம்ஒர்க் பண்ணாம எங்கேயுமே நம்ம போய் நின்னோம்னா அது ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ அந்த இதெல்லாம் எழுதும்போது, அந்த ப்ரப்போசல்லாம் எழுதும்போது நான் நினைச்சுக்குவேன், அதாவது 90 rupeesக்கு 90 rupees நீங்க இப்படியே எடுத்து கொடுத்துருவீங்க, 900 rupees ஹேண்ட்பேக்ல இருந்து எடுத்து கொடுத்துருவீங்க, 9000 rupees 2-3 டீச்சர்ஸோட சேர்ந்து அம்மா நீ ஒரு 500 ரூபாய் கொடு, அம்மா நீ ஒரு 300 ரூபாய் கொடு, 9000 rupees கொடுப்பீங்க. 90,000 கூட எப்படியோ திக்கு முக்காடி ஒரு ரோட்டரியில ஒரு லைன்ஸ் கேட்டு கொடுப்பீங்க. 98 lakhs ஒரு கேஜிபிக்கு எப்படி கிடைக்கும்? நல்ல ப்ரப்போசல் எழுதுனா கிடைக்கும். அந்த நல்ல ப்ரப்போசலை எழுதக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா இல்லையா? எத்தனை 98 lakhs? ஒரு 98 lakhs ஒரு கேஜிபிக்கு தான். அந்த மாதிரி நாங்க 13 கேஜிபி வச்சிருக்கோம். அந்த மாதிரி எத்தனை கேஜிபி இருக்கு தமிழ்நாட்டுல? சேலம் மாவட்டம் அந்த ப்ரப்போசல் கொடுத்து அது சாங்ஷன் ஆன உடனே ஸ்டேட்லயே சொல்லிட்டாங்க, அம்மா எல்லா மாவட்டமும் எழுதுங்கம்மா ப்ரப்போசல், உங்களுக்கு என்னென்ன வேணும் கேளுங்கன்னு சொல்லிட்டு. என்னுடைய வாழ்க்கையில அரிய தருணம். அதுக்கு நான் வந்து ரங்கநாதன் சாருக்கு தான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஹி வாஸ் லைக் a beacon light for us. He was so wonderful. ஸோ அவர் சொன்ன கைடன்ஸ் படி அந்த ப்ரப்போசலை நான் போய் ப்ரெசென்ட் பண்றேன், காலில் நடுங்கிக்கிட்டே ப்ரெசென்ட் பண்றேன். ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட போய் ப்ரெசென்ட் பண்றது ஒரு சாதாரண இது இல்லை. என்னுடைய ப்ரெசன்டேஷன் முடிஞ்ச பிறகு அந்த சாந்தா ஷீலா நாயர் மேம் என்ன கேட்கறாங்க, ஆர் யூ ஃப்ரம் an NGO அப்படின்னு கேட்கறாங்க. நோ, எனக்கு அவமானம் ஆயிடுச்சு. மேம், ஐ எம் ரெகுலர் எம்ப்ளாயி ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் மேம், ஐ எம் பிஆர்டி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ஃப்ரம் SSA மேம் அப்படிங்கிறேன். வெல் டன், ஒரு வார்த்தை, வெல் டன், ஒரே ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஏற்காடில் இருக்கக்கூடிய எஸ்பிஜிஎஃப் நாங்கள் எப்படி பார்வையிட வர்றாங்க. அம்மா ஞானகௌரி மேம் எல்லாம் அவங்க தானே கூட்டு போனோம். நீங்க யாரு? நீங்க ஒரு டிசி, நீங்க பின்னாடியே நிக்கணும். பிரின்சிபல் செக்ரட்டரி வந்தாலும் பெரிய பிரின்சிபல் செக்ரட்டரிலாம் வருவாங்க இல்லையா, அப்பெல்லாம் நீங்க போய் அங்க நிக்க கூடாது, அந்த ஃப்ரேம்லயே நீங்க வரக்கூடாது, தூரமா நிக்கணும். உங்களை கூப்பிட்டா நீங்க வந்து பேசணும். பேசக்கூடிய ஆட்கள்லாம் யாரு? பெரிய பெரிய அதிகாரிங்க இருக்காங்க. நம்ம யாரு? நம்ம பிஆர்டி, நம்ம எழுதி தரோம், டீடைல் எடுத்து தரோம், டேட்டா என்ட்ரி போடுறோம் எக்ஸல் ஷீட்ல. அதுக்கும் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் காலில் கையில விழுந்து எக்ஸல் ஷீட்டை வாங்கி அதை வந்து போட்டு கம்பைல் பண்ணி தரோம். ஆனா நம்ம பின்புலத்துல தான் இருக்கணும், நம்ம முன்புலத்துல போக முடியாது. சோ அவங்க வர்றாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் எல்லாத்தையும் பார்வையிடுறாங்க. ஜீப்ல ஏறி போறாங்க, நான் பின்னாடி நின்று இருக்கேன் ஆசையா. ஐயோ, நம்ம அங்க பேச சாந்தா ஷீலா மேம் நமக்கு பணத்தையும் கொடுத்து நம்மளை பார்க்கவும் வந்திருக்காங்க, எப்படி போயிட்டு இருக்கு. ஷி வாஸ் வெரி ஹாப்பி, நல்லா அருமையா போயிட்டு இருக்குமா, வெரி குட்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல காலை வைக்கிறாங்க. இந்த நந்தனார் படத்துல எல்லாம் திருநாளை போவார்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி நான் அங்க நின்றுட்டு இருக்கிறேன். ஜீப்ல ஏறிட்டு அப்படி பாக்குறாங்க, எல்லாருக்கும் கை அசைக்கிறாங்க, நான் அங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். யூ ஓன்லி பிரசன்டட் நோ இன் சென்னை அப்படின்னு என்ன பாக்குறாங்க. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஜீப்ல ஏறாங்க, திரும்பி போயிடுறாங்க. கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க மாட்டாங்கன்னே நினைச்சேன். பார்க்காட்டி கூட பரவாயில்ல, பணம் வந்துருச்சு இல்ல என் பிள்ளைங்களுக்கு, பணம் வந்துருச்சு, ஆர்வம் வந்துருச்சு, சோலார் லேம்ப் வந்துருச்சு. சோலார் லேம்ப் எல்லாம் கிடையாதுங்க, சோலார் லைட்டிங், ஓவர் ஹெட் டேங்க் வந்துருச்சு. தண்ணி இல்லாத ஏற்காடு குழந்தைங்களுக்கு, கேஜிபிவி குழந்தைங்களுக்கு தண்ணி வந்துருச்சு. இது விட எனக்கு என்ன வேணும் நினைச்சு பாருங்க. அது மாதிரி வர்றாங்க, அவங்க கொடுக்குறாங்க, திரும்பி போறாங்க. ஜீப்ல ஒரு காலை வச்சுட்டு அந்த போட்டோ கூட நான் வச்சிருக்கேன். திரும்பி என்ன பாக்குறாங்க, என் முகம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. யூ ஒன்லி பிரசன்டட்னோ அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து
என்னுடைய வாழ்க்கையில் என்னை கண்டெடுத்த தருணம்னு நான் சொல்லுவேன். ஸோ தட் மோட்டிவேட்டட் மீ டு டூ மெனி மெனி மோர் திங்ஸ். இது வந்து ஒரு பக்கம். இப்போ நான் முடிக்க போறேன், எனக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 5 minutes. ஸோ இதில் வந்து நிறைய சொல்லணும்னு குறிச்சு வச்சிருந்தேன், பட் வந்து சொல்லலை. பிகாஸ் ஐ திங்க் ஐ டுக் டூ லாங். டசன்ட் மேட்டர். அனதர், எனக்கு வந்து இந்த படையப்பா மாதிரி எனக்கு இன்னொரு முகமும் உண்டு. அந்த இன்னொரு முகம் என்ன அப்படின்னா, ரைட்டர். ஐ எம் அ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். தமிழில் சிறுகதை எழுதுவேன், இங்கிலீஷ்லேயும் ஃப்ரீலான்ஸ் ரைட்டர், ஜேர்னலிஸ்ட்னே சொல்லுவேன். அந்த குஜராத்தில் இருந்தபோது ஒரு சம்பவம் நடந்தது. 2 இன மக்கள் பயங்கரமாக கடந்து அடிச்சுக்கிட்டாங்க. நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இருக்கேன், ஃபாதர் இருக்கிறாரு. எங்கள் ஸ்கூலில் வந்து அசம்பிளி நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு இனத்து பிள்ளைகள் வந்து வரல. எனக்கு பயம், அடிச்சு கொண்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு இனத்து குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. அப்போ நான் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் நிற்போம் இல்லையா, குழந்தைங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். அசம்பிளி நடந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் பேசிக்கிறாங்க, பாரு நம்ம குழந்தைங்களாம் வந்துருச்சு, அந்த குழந்தைங்க வரல பத்தியா, வேணும் அவங்களுக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு மனசு வந்து அப்படியே இதயத்தை எடுத்து பிளேட்ல கட் பண்ணா எவ்வளவு வலிக்கும், அவ்வளவு வலிக்குது எனக்கு. நம்ம குழந்தைங்களாவது அந்த குழந்தைங்க, விச் ஆஃப் த ஃபிளாக் இஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன். அங்க இருக்கக்கூடிய இங்கிலீஷ் பத்திரிகையில அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பப்ளிஷ் ஆச்சு. ஃப்ரண்ட் பேஜ்ல பப்ளிஷ் ஆகுது என்னுடைய ஆர்டிக்கல். எழுதுறேன் நான், பீஸ் ப்ளீஸ் ஃபாரஸ்ட் சில்ட்ரன். அவங்க அதை மாத்திக்கிட்டாங்க, அந்த தலைப்பை மாத்திக்கிட்டாங்க. என்னன்னா, ஒரு குழந்தைகளை, ஒரு ஸ்கூல் குழந்தைகளை, இது என் குழந்தை இது உன் குழந்தைன்னு நீங்க நினைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல வந்து அமைதியை பீஸ் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். பீஸ் ப்ளீஸ் ஃபார் அஸ் சில்ட்ரன், ஃபார் அஸ் அப்படின்னு யார் கேட்கறாங்களாமா, சில்ட்ரன் கேட்கறாங்களாமா. அமைதி வேணும் இல்லையா? இன்னொரு உலக போற கொண்டு வர போறீங்களா? அது அந்த ராஜ்கோட் ஸ்கூல்ல டீச் பண்ணும்போது அந்த குழந்தைங்க நம்ம 9th Hல ஜியோகிரபி எடுத்துட்டு இருக்கேன். பிரின்சிபலா வைஸ் பிரின்சிபலா இருக்கிறவங்க ஒரு கிளாஸ் எடுக்கணும். உங்களுக்கு அது தெரியுமோ தெரியாது, 18 மணி நேரம் மினிமம் எடுத்தாகணும் ஐசிஎஸ்சி ஸ்கூல்லாம். ஸோ அப்படி எடுக்கும்போது அந்த குழந்தைங்க நம்பவே மாட்டேன்ட்டாங்க. எல்லாமே அக்சஸ் டு இன்டர்நெட் வச்சிருக்கிற குழந்தைங்க. இன்ஃபேக்ட் 11 குழந்தைங்க ஒரு கிளாஸ்ல இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து சிஸ்டம் இருக்கும், சிஸ்டம் இப்படி லைனா இருக்கும். அவங்க வேணும்னா அவங்க பேச்சை கேட்கலாம், இல்லைன்னா அவங்க போய் எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஸ்கூல். ஜே கிருஷ்ணமூர்த்தி டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி கொண்டு போனாங்க. அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூலை பத்தி சொல்லிட்டு இருக்கு. அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டாங்க, மேம் டு யூ திங்க், ஐ கான்ட் பிலீவ் தட் இந்த மாதிரி ஜூயிஷ் ஹெலோகாஸ்ட் எல்லாம் நம்ம கத்துறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் செகண்ட் வேர்ல்ட் வார்ல சொல்லும்போது இந்த மாதிரிலாம் யூதர்களை கொண்டாங்களா, அந்த மாதிரிலாம் நடந்ததா அப்படின்னு அவங்க என்ன கேட்டாங்க. சார் கண்ணா ரியல் இட் ஹஸ் டேக்கன் பிளேஸ் அப்படின்னு. அப்புறம் நெட்ல சர்ச் பண்ணி எல்லாம் காட்டும்போது அவங்க வந்து ஸ்டன் ஆயிட்டாங்க. ஒரு 2 நாள் வந்து அவங்க வந்து எவ்ரிபடி அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு மோசமா மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த காலத்து குழந்தைகளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்போ இப்ப இன்னும் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், நடக்காத டென்ஷன்ல தினம் டிவியில பாக்குறோம். இங்க ஒரு போர் நடக்குது, அங்க வந்து எல்லையில எத்தனை நடக்குது, அங்க அணுகுண்டு அது மாதிரி தனியா போயிட்டு இருக்கு. இப்படி நடக்கும்போது நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி நீங்க நினைச்சு பாருங்க. நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கறத பத்தி நினைச்சு பாருங்க. ஸோ ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்னு சொன்னேன். ஒரு சிறுகதை தொகுப்பு பப்ளிஷ் பண்ணிருக்கேன், மனதை வருடும் மயிலிறகு கதைகள்னு. அதுல வந்து 5 குழந்தைங்க வந்து பள்ளியின் பின்புலம் தான், பள்ளியில நடந்த அருமையான சம்பவங்கள் தான் நான் சிறுகதையா எழுதி வச்சிருக்கேன். 2 டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ். அது வந்து பென்சில்வேனியால வந்து பப்ளிஷ் ஆச்சு. ரோஸ் டாக் புக்ஸ் அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தா கிடைக்கும். ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் பை ஓ சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். அவர் தமிழ்ல எழுதினாரு, நான் வந்து இங்கிலீஷ்ல எழுதினேன். அந்த ஓ சுப்பிரமணியங்கிறது யாருங்கிறத ஒரு கதையை உங்களுக்கு சொல்லலாம் இல்லையா. ஹி இஸ் அ லேப் அசிஸ்டன்ட்டுங்க, ஓகேவா. லேப் அசிஸ்டன்டா இன்னைக்கும் ஒரு கல்லூரியில அவர் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்காரு. தினத்தந்தியில அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, மொழிபெயர்ப்பாளர்கள் தேவை அப்படின்னு வந்துச்சு. அவருக்கு வந்து 53 மொழிபெயர்ப்பாளர்கள் ஒரு சாம்பிள் பீஸ் கொடுத்திருந்தாங்க. அதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிச்சேன். 53 57 மக்களோ விண்ணப்பிச்சிருந்தாங்க, என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க டு பி த டிரான்ஸ்லேட்டர் ஃபார் ஹிஸ் புக்ஸ். ஸோ அவருடைய ஓன் மணியில தான் அதை கொண்டு வந்தார், பெரிய ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது. ஸோ அந்த 2 புக்கை வந்து மொழிபெயர்த்த ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, கிடைக்கும் வாய்ப்பை நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தோம்னா அதிர்ஷ்ட தேவதை வந்து பக்கத்து வீட்டு கதவை தட்டிடுமா. உங்க வீட்டு கதவை தட்டுமா, நீங்க அப்ப தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, டிவி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அது பக்கத்து கதவை தட்டி அந்த பர்சனை அதிர்ஷ்டம் என்னும் தேவதையை வந்து கூட்டிட்டு போயிடுமா. ஸோ இது ஒரு புறம் இருக்க. ஒரு போட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதுலயும் என் குழந்தைங்க தான் வருவாங்க. குழந்தைகளின் வலிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க எங்க தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரத்துல அந்த வருஷம். இட் வாஸ் 2018 ஐ திங்க், அதுக்கு முன்னாடி.
ஓகேவா? தலைப்பு வந்து குழந்தைகளின் வலிகள். இங்கதான் என்னுடைய கதை வருது. என்ன குழந்தைகள் வழிகள் பார்த்தேன் அப்படின்னா, அந்த வருஷம் உத்தரகாண்ட்ல வந்து அந்த சிவபெருமான் இதெல்லாம் அந்த சிலை வரைக்குமே தண்ணி வந்து பெரிய வெள்ளம் வந்துருச்சு இல்லையா? சோ அந்த வெள்ளத்துல வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆனாங்க. அங்கேருந்து ஓடி வந்த குழந்தைங்க வந்து எங்க சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்ல கும்பல் கும்பலா இருக்கு அப்படின்னு தமிழ் நியூஸ் பேப்பர்ல வந்தது. அதை நான் பாக்குறேன். உடனே எங்க ஏபிஓ சார், அருமையான ஐயா வசந்தகுமார் ஐயா கிட்ட போறான். சார், இந்த மாதிரி அங்க புலம்பெயர்ந்த குழந்தைங்க, அந்த உத்தரகாண்ட்ல இருந்து ஓடி வந்த குழந்தைங்க இந்த மோளம் எல்லாம் செய்வாங்க. அந்த பொங்கல்ல நம்ம அடிப்போம் இல்லையா, அந்த மோளம் செய்யற ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. அவங்க பார்த்தா நிறைய குழந்தைங்களா இருக்குதுங்க அந்த படத்துல. நம்ம போய் பார்ப்போம் சார் அப்படின்னு சொல்றேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வண்டியில எங்கெல்லாம் உட்காத்தி வச்சுக்கிட்டு போறாரு. அங்க வந்து ஒரு 15-16 குழந்தைங்க கிடைச்சது. அதை வந்து அது ஒரு அருமையான அனுபவங்க. அதை வந்து அங்கன்வாடியில சேர்த்தோம், சிலது ஸ்கூல்ல சேர்த்தோம். எத்தனை நாள் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் சாப்பாடு. அந்த அங்கன்வாடியில முட்டை போட்டதும் அவங்க அவ்வளவு சந்தோஷம் ஆயிட்டாங்க. எனக்கு முட்டையின் விலை வந்து 5 ரூபாய். அந்த குழந்தைங்களாம் முட்டை சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் இருக்குமாமா. அது அவங்க பார்த்ததும் அவ்வளவு சந்தோஷமாயிட்டாங்க. தினம் ஸ்கூலுக்கு வந்தாங்க. அப்போ அருமையான காமராஜ் என்ன, அப்ப மதிய உணவு திட்டத்தை நம்ம எவ்வளவு சிறப்பா செய்யணும். எந்த இடத்துல மதிய உணவு சிறப்பா இல்லையோ அப்ப நம்ம வந்து என்ன செய்யணும், அதை தட்டி கொடுத்தோ இது பண்ணி கொடுத்தோ அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு உணவு முக்கியம் அப்படிங்க. அதெல்லாம் எங்க இருக்கு, நம்ம தமிழக அரசுல இருக்கு. அந்த பணியில நம்ம வந்து இருக்கோம். சோ அந்த குழந்தைகளின் வலிகள்ங்கிற அந்த அந்த குழந்தைங்க சரிமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தோம். பிஆர்டி, அருமையான பிஆர்டி. எங்க ராஜராஜன் என் குருமார், அவர் யங் மேனா இருந்தா கூட நான் குருமாருன்னு சொல்லுவேன். எனக்கா வெரி நைஸ் பிஆர்டி. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிற்பாரு. அவர் வந்து மேடம் ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க உட்காடுறான்னு சொன்னா, அவன் எப்படி உட்காடுறான்னா நம்ம ஐயப்ப சுவாமி எப்படி உட்காருவார் அந்த மாதிரி உட்காடுறாங்க. ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு கிட்டத்தட்ட நாடு மாதிரி தானே அவங்களுக்கு. உத்தரகாண்ட் எங்க இருக்கு, சேலம் மாவட்டம் எங்கெங்க இருக்கு, வர்றாங்க. அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றாங்க. தண்ணியில அழிச்சு போறதுனா கிடைச்ச ரயில ஏறி வந்தான், அவ்வளவுதான். குழந்தைகளின் வலிகள், டிஸ்பிளேஸ்டு சில்ட்ரன், த பெயின் ஆஃப் டிஸ்பிளேஸ்டு சில்ட்ரன், அந்த தலைப்பை கொடுத்து அந்த பிரைஸ் வாங்கிடுச்சு. ஓகேவா? அந்த பிரைஸ் கொடுத்தது யார் தெரியுமா, அந்த எங்க மாவட்டத்துல அந்த வருஷம் இருந்த கலெக்டர். ஸோ கலெக்டர் கையால நான் பிரைஸ் வாங்கினேன். அது வந்து பிகாஸ் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட் இன் தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம். அதுக்கப்புறம் நிறைய போட்டோகிராஃபி கண்டெஸ்ட்ல, அதுக்கப்புறம் நாட்டின் வளங்கள்னு சொல்லிட்டு அது ஒரு பிரைஸ் வாங்கினேன் பப்ளிக் கேட்டகரியில. அப்புறம் இப்போ ரீசெண்டா வள்ளுவர் பேரவை காரைக்குடி, நம்ம தூய தமிழ் மக்கள், அங்கெல்லாம் பயமா இருக்கும். அதுல வந்து குறளை பற்றிய குரல் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறள் என்னை பாதித்த மிகவும் நான் விருப்பப்பட்ட ஒரு குறள்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசி வாய்ஸ் மெசேஜா அமிச்சோம். அது வந்து தமிழ்நாட்டில் செலக்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சிருச்சு. யூ கேன் இமேஜின். ஸோ ரொம்ப சந்தோஷமா போய் நான் வந்து அந்த பரிசை ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா அந்த திருக்குறள் சொல்லி கொடுத்தது எங்க சிஸ்டர். யாரு? சிஸ்டர் லில்லி மேரி மாணிக்கம். அவங்க சொன்னாங்க, அம்மா நீ வந்து இந்த அப்பெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்பெல்லாம் மில்சன் பூன் புக்கெல்லாம் படிப்போம், அந்த காதல் புத்தகங்கள்லாம் படிப்போம். ஸோ அப்போ வந்து நாங்க கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ், நோ யூ கேன் டூ ஆல் தட். களவும் கற்று வர மாதிரி 9th ஸ்டாண்டர்ட்ல அந்த 2-3 புக்கெல்லாம் நான் கூட படிச்சிருக்கேன். படிக்கும்போது எங்க சிஸ்டர் எப்படியோ பார்த்துட்டு, ஏய் பிள்ளைங்களா இந்த புக்கை படிக்கிறீங்களா, இதை விட சிறப்பானது சொல்ல முடியாது, இதை விட சுவாரஸ்யமானது வந்து திருக்குறள் இருக்கு, கண்டு கேட்டு உண்டு இருத்து, போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு சிஸ்டரு. அப்புறம் கண்டு கேட்டு உண்டு இருத்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடிற் கண்ணே உள, ஐம்புலன்களுக்கும் இன்பம் தரும் இன்பங்கள் 5 இன்பங்களும் இந்த ஒளிர்ந்த வளையலை அணிந்த பெண்ணிடம் உள்ளனன்னு திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. அதை பத்தி நான் வந்து சொன்னேன். இதுக்கு எங்க அருமையான தமிழ் பிஆர்டி முரளி சார்னு இருக்கிறாரு. அவர் வந்து எனக்கு சொன்னாரு, அவர் ஒரு குறிப்பு மட்டும் சொன்னாரு, மேம் இதுக்கு வந்து அசுனம்னு ஒரு விலங்கு இருக்குங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, டசன்ட் மேட்டர், சாரி. அசுனம்னு ஒரு விலங்கு இருக்கு. அது வந்து நம்ம டினோசார் மாதிரி ஒரு விலங்கு. அந்த விலங்கு என்னவானா, அது எப்படி வேட்டையாடுவாங்க அந்த பண்டைய காலத்துலனா, எக்ஸ்டிங்க்ட் பேர்டு, அது பேர்டு, விலங்கு, அனிமல், மேமல். ஸோ அது எப்படி அப்படின்னா, இனிமையான யாழை இசைத்தால் அந்த அசுனம்ங்கிற விலங்கு வந்து குகைக்குள்ள இருந்து வெளியே வருமா. அந்த இனிமையான வெளிவந்த உடனே அதை வேட்டையாடுறதுக்கு என்ன செய்வாங்களாம், படப்படான்னு இந்த பறையை எடுத்து படப்படான்னு அடிப்பாங்களாம். அதை அடிக்கிற இனிமையான யாழ் இசை அடுத்து கடுமையான பறை இசை அடிச்சதும் அது வந்து சுருண்டு விழுந்துருமா, ஹார்ட் அட்டாக் மாதிரி வருமா என்ன தெரியல, அப்படி சுருண்டு விழுந்துருமா. சுருண்டு விழுந்ததை வேட்டையாடுவாங்களாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு புலனுக்கும் அந்த ஒரு புலனை வந்து இதுவாகிற அசுனமே இப்படி போகுதே. அப்புறம் வண்டு உயிர், ஈருயிர், ஓர் எல்லாம் இருக்கு இல்லையா, 3 உயிர், அதெல்லாம் வந்து சொல்லிட்டு அந்த ஒரு புலனால வந்து அழிஞ்ச விலங்கு எப்படி இருக்கும்போது 5 புலன்களுக்கும் இந்த பெண்ணால வந்து இன்பம் கிடைக்குதே, அப்போ அதை எதிர்கொள்ளும் ஆண்மகனுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உரையில எழுதியிருக்காங்கம்மா அப்படின்னு எனக்கு முரளி பிஆர்டி சொன்னாருங்க.
அதையும் நான் வந்து போட்டு எழுதியிருந்தேன். இந்த மாதிரி ப்ரைஸ் கிடைச்சதுங்க. மாநிலத்தில் முதல் பரிசு கிடைச்சது. ஒரு பெருமைக்கு சொல்ல எப்படிங்கிறதுக்கோ சொல்றேன். அப்புறம் கதை வைக்கும் போட்டி, கதை சொல்லும் போட்டி, அதை ஒவ்வொரு பிளாக்கா அமைச்சு நான் வாழ்க்கையை சலிச்சுட்டேன். கிராண்ட் மாஸ்டர் ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் திலீப் ராஜு சாரை கேட்டு பாருங்க. அவர் தான் எனக்கு அமிச்சார். எதுவுமே நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம வச்சுக்க கூடாது. நான் தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம், நான் தான் பிரைஸ் வாங்கணும் நான் நினைச்சேனே. என்ன விட உலகத்துல முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம 4 டீச்சருக்கு சொல்லணும், அந்த டீச்சர் 10 பையனுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 1 2 ஆக்கி 2 3 ஆக்கி 1000 ஆக்கி 10,000 ஆக்கி இன்ஃபினிட்டம்க்கு கொண்டு போகணுமா. ஸோ அந்த மாதிரி கொண்டு போனதுல ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் எல்லாரையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு 2 டீச்சர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, சில டீச்சர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும். நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இதான் நிறைய இடத்துல நடக்குது. எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணி நான் இன்ஸ்பயர் ஆயிடுறேன். வெதர் தே கெட் இன்ஸ்பயர்ட் ஆர் நாட் இஸ் another ஸ்டோரி. ஸோ நான் இன்ஸ்பயர் ஆகி 4 மொழிகள்ல 4 கதை அமைச்சேன். அதான் சொன்னேன் இல்லையா 300% சொல்லிட்டு. அவங்க கேட்டது ஒரு கதை, ஆனா நான் என்ன செஞ்சேன், எனக்கு தெரிஞ்ச 4 மொழிகள்ல ஆளுக்கு ஒரு கதை சொன்னேன். ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். யூ ஒன்ட் பிலீவ், ஸ்டேட்ல 2nd பிளேஸ். எனக்கு பரிசு கொடுத்தவர் வந்து திலீப் ராஜுங்கிற அருமையான ஆசிரியர். அவர் கையால நான் பரிசு வாங்கினேன்னா எனக்கு எவ்வளோ ஒரு பெருமையா இருந்தது. why I am trying to tell you that as teachers, a lot many opportunities will come your way. அதை வந்து நீங்க வந்து சரியா பயன்படுத்தி, நீங்க மட்டும் பயன்படுத்தாம மீதி டீச்சருக்கும் சொல்லணும். நம்ம சிஆர்சிக்கு டீச்சருக்கு சொல்லணும், நம்மளோட சனிக்கிழமை பக்கத்துல உட்காந்து பேசுற டீச்சருக்கு சொல்லணும், நம்ம ஒன்றியத்துல இருக்கிற டீச்சர் சொல்லணும், வேற ஒன்றியத்துல இருக்கிற நமக்கு தெரிஞ்ச டீச்சர் சொல்லணும், நம்ம ஃபேமிலியில இருக்கிற நம்ம அண்ணி அவங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாம் சொல்லணும், பையனுக்கு சொல்லணும், மெயினா பையனுக்கு சொல்லணும். இப்போ இன்னொரு மெசேஜ் உங்களுக்கு இப்ப சொல்றேன். 9 கேட்டகரியில இப்போ வந்து கலோத்சவ் நடக்க போகுது. RMSI நடத்துது. அருமையான 3D ஓவியம் எல்லாம் இருக்காமா. நான் உடனே எங்க பாலாஜி பிரசாத்துக்கு போன் பண்ணேன். யாரு பாலாஜி பிரசாத்? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கலை இலக்கிய விழாவில் கனடாவுக்கு செலக்ட் ஆயிருக்கிற பையன். அவனை வந்து நம்ம கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டோம். கோவிட்னால இன்னும் பையன் போல. ஆனா எனக்கு வந்து டிராயிங்னா இப்போ என் குழந்தை தானே ஞாபகம் வருது. என் பாலாஜி பிரசாத் தானே ஞாபகம் வரான், அந்த மதிவாணன் தானே ஞாபகம் வரான், அந்த கவிதை ஹிந்தியில கவிதை எழுத பையன். இப்ப நமக்கு ஹிந்தி வேற தெரியும். இப்போ ஹிந்தி போட்டி வந்தா நான் யாரை சொல்லுவேன், அந்த குகை பாய்ஸ்ல ஹிந்தி கவிதை எழுதி கனடாக்கு செலக்ட் ஆன பையன் தான் ஞாபகம் வரணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க உங்க பழைய குழந்தைகள், இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள், இனி வரக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நீங்க வந்து குறிச்சு வச்சுக்கணும். டீச்சர்ஸ் நீங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் பர்சன், ஒரு கருவூலம் மாதிரி, நீங்க ஒரு ட்ரெஷர் மாதிரி. ஸோ யூ ஹாவ் டு ஒரு தீபத்தை ஏற்றினால் பல தீபங்களுக்கு ஒளி தருங்கிற மாதிரி நீங்க குடத்திலிட்ட விளக்காக இருக்காமல் குன்றிலிட்ட விளக்காக இருக்க வேண்டும். நிறைய டீச்சர்ஸ் என்னுடைய கோல் இந்த இடத்துல சொல்லிட்டா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய கோல் வந்து மினிமம் 10,000 டீச்சர்ஸை நான் மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கறத என்னுடைய பேஷனா வச்சிருக்கேன். பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, யூ ஹாவ் டு ஃபாலோ யுவர் பேஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ 10,000 டீச்சர் மினிமம் வந்து நான் ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வச்சிருக்கிறேன். இன்னும் நான் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலம் நான் ஒரு 4 டீச்சருக்காவது என்னுடைய இந்த சிறிய பேச்சில் இருந்த ஒரு 4 டீச்சருக்கு நல்ல ஐடியாஸ் கிடைச்சவருக்கு அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ஒரு வெற்றியா அமையும். இந்த வாய்ப்பினை அளித்த உமா அம்மாவுக்கு நான் மிக்க நன்றி சொல்கிறேன். ஒரு 6 பேர் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மிக்க நன்றி. இதை வந்து நிறைய டீச்சர்ஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு நானும் ஆசையா இருக்கேன். இன்னும் நிறைய டீச்சர்ஸை நான் உள்ள கொண்டு வரேன். இந்த மேம் கிட்ட கூட நான் கேட்டிருக்கிறேன், உமா மேம் கிட்ட. ஸோ இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இந்த ஃபோரம்ல நிறைய ஆசிரியர்கள் இருக்கீங்க. என்னுடைய ஆயுசே பத்தாது அந்த எபிசோட்ஸ் எல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னா. பட் ஸ்டில் ஐ ஹவ் மேட் இட் அஸ் a thing that every day I must see at least one A3 ஆசிரியர். பிகாஸ் ஐ எம் ஒர்க்கிங் வித் டீச்சர்ஸ். இது என்னுடைய ஃபீல்டுனா, நான் ஒரு தையற்காரின்னா நான் சிறந்த தையல்காரனா இருக்கணும். நான் வந்து ஒரு படகோட்டினா நான் சிறந்த படகோட்டியா இருக்கணும் இல்லையா. அதாவது எங்க பையனுக்கு மட்டும் நம்ம சொல்றோம் இல்லையா, ஏன்டா 40% 50% பிச்சைக்கார மாதிரி வாக்குவாங்க, ஏன் ஃபார் 90% மேன் அப்படின்னு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில இந்த A3யோட என்னுடைய பயணம் இன்னும் தொடரும் அப்படின்னு நான் நம்புறேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம். இத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன்.